வணக்கம். எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இது அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸில் நோட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறேன். இதில் இருந்து நம்ம ரியலைசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியுது நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிளாஸில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்குறதுக்கே நமக்கே தெரியும், இது நம்ம படிச்சிருக்கோம், இது கிளாஸில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வேரில் பழுத்த பலா என்ற புதினத்தை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. புதினம் அப்படின்னு சொன்னால் நாவல். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் பார்த்துருக்கோம். அதுலேயே அவங்க என்னென்ன நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்க. சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது என்னென்னா தமிழ் இலக்கியங்களுக்குன்னு வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருது. அந்த ஆசிரியர்கள் பெயரும் அவங்களுடைய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அந்த நோட்ஸ் பார்த்துருக்கோம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு. சமுத்திரம் அப்படிங்கிறவர். இது 1990 வருஷம் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது இந்த நூலுக்காக, வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. கொங்கு மண்டல சதகம் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுப்ரதீப் கவிராயர், திரிகூட ராசப்ப கவிராயர், பலப்பட்டை சொக்கநாத புலவர், கார்மேக கவிஞர் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் வேற வரதன்கிறது. இதில் கார்மேகம் அப்படிங்கிறது எதனால் இவருக்கு இந்த பெயர் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்மேகம் காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கரிய மேகம் எப்படி மழையை பொழியுதோ அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா மழை பொழிகிற மாதிரியே பாடல்களை சொல்லிடுவாராம். அதனால தான் இவருக்கு இந்த பெயர் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இருக்கு இல்லைங்களா, அதை சம்மந்தப்பட்ட அந்த நாட்டு மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கு மொழிகள் இதெல்லாம் சேர்ந்தது தான். இதோடைய ஆசிரியர் கார்மேக கவிஞர் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, பொருத்தி விடைத்தருகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நம்ம பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நாட்டை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த நாட்டினுடைய புகழ்ச்சி, அதாவது அந்த நாட்டை புகழ்ந்து சொல்லக்கூடிய சில அடிகள், பாடல் அடிகளை இந்த செல்ல கொடுத்துருக்காங்க. அது எந்த நாட்டுக்குரியது அப்படிங்கிறத பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு, நகைமுத்த வெண்குடையான் நாடு. இந்த 3 அடிகளுமே முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பாடலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. நற்றவம் செய்வார்க்கு இடம் தரும் நாடு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படிங்கிறது எந்த நாட்டை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர நாடு. அடுத்தது நல்யானை கோக்கிள்ளி நாடு அப்படிங்கிறது எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழ நாடு. நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படிங்கிறது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. அடுத்து நற்றவம் செய்வார்க்கு இடம் தரும் நாடு அப்படிங்கிறது ஏமாங்கத நாடு. அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறீங்கன்னா, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொன்னால் அரசனுடைய வேல் இருக்குங்க இல்லையா, போர் புரிவாங்க இல்லையா வேல், அந்த வேல் நஞ்சு தடவப்பட்டிருக்கும். எதிராளியை அந்த வேல் வீசினா பகை மன்னனுடைய உயிரை எடுத்துட்டு தான் வரும் அப்படிங்கிற பொருளில் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு மன்னன் போர்க்களத்தில் போரில் மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக சேர மன்னன் போர் புரிகிறதுல மிகவும் சிறந்தவன் அப்படிங்கிறத பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அடிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நல்யானை கோக்கிள்ளி நாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானைப்படைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லியிருக்காங்க. யானைப்படைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு என்ன நாடுன்னா சோழ நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படின்னு சொன்னால் பாண்டிய நாடு. அதாவது பாண்டிய நாடு அப்படிங்கிறது நமக்கு மதுரை, திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துன்னா என்னது, கடலில் கிடைக்கும் இல்லைங்களா, ஆபரணம் செய்வாங்க இல்லைங்களா, நவரத்தின பேர்ல்னு சொல்லுவோமே, அதுதான். அந்த முத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பாண்டிய நாடு. முக்குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடலில் போய் முத்து எடுத்துகிட்டு வர்றது. அந்த முத்துக்கள் மிக நிறைந்த நாடு என்ன நாடு அப்படின்னு கேட்டால் பாண்டிய நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நற்றவம் செய்வார்க்கு இடம் தரும் நாடு. நற்றவம் செய்வார் அப்படின்னு சொன்னால் நல்ல தவங்களை புரிபவர்களுக்கு ஏதுவான நாடு என்ன நாடு அப்படின்னு கேட்டால் ஏமாங்கத நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ சொன்ன விடைகள் எல்லாமே எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன்.
நச்சிலவேல் கோக்கோதை நாடு அப்படிங்கிறது சேர நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு அப்படிங்கிறது சோழ நாடு, நகைமுத்த வெண்குடையா நாடுங்கிறது பாண்டிய நாடு, நற்றவம் செய்வார்க்கு இடம் தரும் நாடுங்கிறது ஏமாங்கத நாடு. அடுத்தது 4வது கேள்வி பார்க்கலாம். பரமார்த்த குறுக்கதைகள் என்ற நகைச்சுவை கதைகளை படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து அழவள்ளியப்பா, பெருங்கௌசிகனார், வாணிதாசன், வீரமா முனிவர் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை வந்து வீரமா முனிவர். இவர் வந்து நமக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, தேம்பாவணி அப்படிங்கிற இயேசுநாதருடைய காவியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் வீரமா முனிவர். தேம்பாவணி அப்படிங்கிற நூலின் ஆசிரியரும் இவர் தான். இது அதே மாதிரி கிறித்துவ இலக்கியம், தேம்பாவணி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிறித்துவ இலக்கியம். இவரோட இயற்பெயர் வந்து ஜான்ஸ்டாண்டியஸ் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தமிழ் மீது உள்ள ஆர்வத்தினால அவருடைய மேலை நாட்டிலேருந்து இங்கே வந்து தமிழ் கற்று இங்குள்ள இலக்கியங்கள் எல்லாமே கற்று தமிழ் ஆர்வத்தினால தமிழ்லேயே இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதினதுல ஒன்று தான் இந்த தேம்பாவணி. அதில் வந்து இப்போ இந்த பரமார்த்த குறுக்கதைகள் அப்படிங்கிறது நகைச்சுவையாக எழுதியிருப்பாரு. அது வந்து ஜியாண்டிலா ஃபாண்டன் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ்காரரால் எழுதப்பட்ட ஒரு கதையினுடைய தழுவல் மொழிபெயர்ப்பு. அதாவது என்னன்னா, அதை வந்து தமிழில் அவர் ஆங்கிலத்தில் எழுதினதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தமிழில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாரு. இவர் இயற்றிய தேம்பாவணி வந்து 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்களை கொண்டிருக்கு. அடுத்தது 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இப்படி யாரு பாராட்டப்பட்டிருக்காங்கன்னா, வாணிதாசன், ராமலிங்கனார், பாரதிதாசன், பாரதியார் கொடுத்துருக்காங்க. நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா அப்படின்னு பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். நமக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்போம் பாரதியார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாரதியார் யாரு? நம்ம தமிழ் கவிஞர். அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் ஊரில் பிறந்தவர். அவர் வந்து தன்னுடைய 39வது வயதிலேயே யானை மீது தாக்கப்பட்டனால நோய்வாய்ப்பட்டு இறந்து பட்டார். அப்புறம் இவருக்கு மகாகவி பாரதியார். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியர் அப்படிங்கிறது தான். ஆனால் இவர் வந்து கவி பாடுறதுல வல்லவர், கவிதைகள் இயற்றுவதில், பாடல்கள் பாடுறதுல வல்லவர். இது ஒரு சுதந்திர போராட்ட விடுதலைக்கு தேவையான பாடல்கள் எல்லாமே தங்களுடைய பாடல்கள் மூலமாக மக்களுக்கு வந்து விடுதலை வேட்கையை உருவாக்கியவர் யாருன்னா பாரதியார். இவர் வந்து நீடுத்துயில் நிற்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து அப்படிங்கிறது ஒரு பாவகை. அந்த சிந்து பாவகை பாடுறதுல இவர் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இதழாளர் அப்படின்னு சொன்னால் பத்திரிகை ஆசிரியர் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அதில் வந்து கதைகள் கிடையாது, கவிதைகள் இயற்றுவதில் வல்லவர். அதுமாதிரி சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணடிமைத்தனம், இது எல்லாமே தன்னுடைய பாடல் மூலமாகவே தடுத்திருக்கிறாரு இவர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான பாடல்கள், குழந்தைகளுக்கு நம்ம பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரியான பாடல்களையும் இவர் வந்து இயற்றிருக்கிறாரு. இந்தியா, சுதேசமித்திரன் அப்படிங்கிற முதலிய இதழ்களில் வந்து ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கிறாரு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து விடை வகைகள் கொடுத்துருக்காங்க, அதற்கான உதாரணங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த விடை வகைகளுக்கு ஏற்ற உதாரணங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, மறைவிடை, நேர்விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை. அதாவது மறைவிடை அப்படின்னு சொன்னால் எதிர்மறை விடை, ஆப்போசிட்டாக சொல்கிறது. ஆப்போசிட்னா என்னது? அதுக்கு எதிர்ப்பதமாக, எதிர்ச்சொல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் எதிர்ப்பதமாக சொல்கிறது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இல்லைன்னு சொல்கிறது. ஆமான்னு சொன்னால் அது வந்து நேர்விடை. ஆமாங்கிறதுனா சொல்கிறத ஒத்து போகிறது. மறைவிடை அப்படின்னு சொன்னால் எதிர்மறை விடை. அதாவது சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக, போவியான்னு கேட்டால் போக மாட்டேன், சாப்பிட்டியா சாப்பிடல, இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து எதிர்மறை விடை அப்படிங்கிறது. அப்போ மறைவிடை அப்படிங்கும்போது இங்கே பார்க்கும்போது கால் வலிக்கிறது, போக மாட்டேன், கால் வலிக்கும், போவேன்னு இருக்காங்க. அப்போ இதில் ஆப்போசிட்டாக என்ன வருது? போக மாட்டேன். அதாவது போவேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக என்னது? போக மாட்டேன். ஒரு செயலை செய்ய மாட்டேன்னு வருது இல்லைங்களா, அதனால இங்கே மறைவிடை அப்படிங்கிறதுக்கு விடை வந்து போக மாட்டேன். அதே ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீ பள்ளிக்கு செல்வாயா அல்லது பள்ளிக்கு போவாயா அப்படின்னு கேட்டதுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேர்விடை. நேர்விடை அப்படின்னு சொன்னால் ஒத்து பதில் சொல்ல. நீ பள்ளிக்கு செல்வாயான்னு கேட்டால் போவேன்,
கடைக்கு போவாயா போவேன், சாப்பிட்டாயா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேர்மறையான பதிலை சொல்றது தான் நேர்விடை அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, கடைக்கு போவாயா இல்லை பள்ளிக்கு போவாயான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல பதில் தான் என்னது, போவேன். போவேன் இருக்கு இல்லைங்களா, அப்போ அது வந்து என்னென்னா நேர்விடை, அதாவது ஒத்து போகிறது. அந்த பதிலை சொல்கிறது தான் வந்து நேர்விடை அப்படிங்கிறது. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னு சொன்னால் தனக்கு வந்து ஏதோ ஒரு அடிபட்டிருக்கோ இல்லது தனக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்ததை சொல்கிறது தான் வந்து உற்றது உரைத்தல். இது எல்லாமே நம்ம விடை வகைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த தலைப்பின் கீழே இது எல்லாமே பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் வந்த கேள்வி தான் இது. உற்றது உரைத்தல் அப்படின்னு சொன்னால் தனக்கு என்ன நேர்ந்ததோ, ஏதோ ஒன்று அடிபட்டிருக்கு இல்லைன்னா ஏதோ பசி தோன்றுறது, ஏதாவது ஒன்று சொல்கிறது, தனக்கு என்ன நேர்ந்தது. உற்றது அப்படின்னு சொன்னால் என்ன நேர்ந்ததோ, உரைத்தல் அப்படின்னா அதை சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுவும் எடுத்துட்டோம், போக மாட்டேன்னு எடுத்தாச்சு, போவேன்னு எடுத்தாச்சு. இப்போ இருக்கிறது கால் வலிக்கிறது, கால் வலிக்கும். அப்போ உற்றது உரைத்தல்னா ஏதோ நமக்கு நடந்திருக்கு, அதை தான் சொல்ல வரோம். அப்படின்னா அது என்ன பொருள், கால் வலிக்கிறது. இப்போ நீ கடைக்கு போவாயான்னு கேட்டால் போவேன்னு சொல்லலை, போகமாட்டேன்னு சொல்லலை, என்ன சொல்லியிருக்காங்க, கால் வலிக்கிறது. அப்புறம் என்ன இருக்குது, ஏற்கனவே கால் வலியில் இருக்கேன், நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. அப்போ தனக்கு உற்றது என்னது, கால் வலி அப்படிங்கிறது தனக்கு வந்த வலி, அதை சொன்னதுனால இதுதான் என்னது, உற்றது உரைத்தல். அடுத்தது உருவது கூறல். உருவது கூறல் அப்படின்னு சொன்னால் இனிமேல் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறது. நான் இப்படி செஞ்சால் எனக்கு கண்டிப்பாக அப்படி வரும், நான் இப்போ சாப்பிட்டா எனக்கு தலைவலிக்கும், இல்லை நான் இப்போ ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணால் எனக்கு உடம்பு ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதுமாதிரி உருவது கூறல் அப்படின்னா எனக்கு இப்படி வரும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறது. அதுதான் உருவது கூறல் விடை. அப்படிங்கும்போது நீ வந்து நான் இப்போ கடைக்கு போவியான்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கும். கால் வலிக்கும்னா என்னது, எனக்கு கால் வலி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது, இனிமேல் வரப்போகிறத சொல்கிறது தான் என்னன்னா இந்த உருவது கூறல் விடை. அதாவது மறைவிடை அப்படின்னு சொன்னா எதிர்மறையா சொல்றது. எதிர்மறைன்னா என்னது, கேட்குற கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லாம அதுக்கு ஒத்து போற மாதிரி சொல்லாம விடை வந்து ஆப்போசிட்டா சொல்றது தான் என்னது, எதிர்மறை விடை. எதிர்ப்பதமாக கூறுதல் அப்படின்னு சொல்றது. இப்போ போவியா அப்படின்னு கேட்டால் போக மாட்டேன், சாப்பிட்டாயா சாப்பிட மாட்டேன். அப்போனா மறைவிடைக்குங்கிறது என்னது, இங்கே போக மாட்டேன். அடுத்தது நேர் விடைங்கிறது என்னது, அதுக்கு ஒத்து போகிற மாதிரியான விடையே சொல்கிறது. நேர் விடை அப்படின்னா என்னன்னா ஒத்திசைத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். உணவு உண்டாயா, உணவு உண்டேன், உண்டேன்னு சொல்கிறது. அப்போ என்னது, ஒத்து போகிறது. அதனால தான் இப்போ நேர்விடை அப்படின்னு சொன்னால் போவியா அப்படின்னு கேட்டால் போவேன், பள்ளிக்கு செல்வாயா செல்வேன், பள்ளிக்கு போவாயா போவேன். உற்றது உரைத்தல்னா தனக்கு என்ன நேர்ந்ததோ, தனக்கு ஏதோ ஒரு அசௌகரியமாக ஏதோ ஒன்று நேர்ந்திருக்கு, அதை உற்றது உரைத்தல், அதை வந்து சொல்கிறது என்னது, உற்றது உரைத்தல் அப்படிங்கிறது. அப்போ கால் வலிக்கிறது, எனக்கு கால் வலி இருக்குது, அதாவது கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் கால் போக மாட்டேன்னு சொல்லலை, போவேன்னு சொல்லலை, கால் வலிக்கிறது, எனக்கு என்ன நேர்ந்துட்டு இருக்கோ அதை சொல்கிறதுனால இதுதான் உற்றது உரைத்தல். அடுத்தது உருவது கூறல். உருவது கூறல்னா இனிமேல் வரும், அதாவது நான் கடைக்கு போனால் எனக்கு கால் வலி வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கால் வலிக்கும் அப்படிங்கிறது, அதுதான் உருவது கூறல் விடை. அடுத்த கேள்வி, பொருத்தி விடை தேர்க. விருத்தம், உலா, வசை, சந்தம். அதாவது விருத்தம், உலா, வசை, சந்தம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பா வகைகள் கூட சொல்லலாம். பா வகைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் இயற்றிருப்பாங்க இல்லையா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, களிப்பான்னு சொல்லி தமிழில் வந்து பா வகைகள் நிறைய இருக்குன்னு. அதில் இதே மாதிரி என்னன்னா விருத்தம் அப்படிங்கிறது என்னன்னா நரி விருத்தம், சந்த விருத்தம் அப்படின்னு சொல்றது. அந்த பாடல்களுடைய வகைகளுக்கு பேர் தான் இந்த விருத்தம், உலா, வசை, சந்தம் அப்படிங்கிறதுலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வசை பாடுறதுல வல்லவர் யாருன்னு பார்த்தா காளமிக புலவர். இப்போ அந்த ஒரு விடை நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ பாருங்க, விருத்தம் அப்படிங்கிறதுக்கு யார், விருத்தம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தா கம்பர். விருத்தம் பாடுறதில் வல்லவர் யாருன்னா கம்பர். அடுத்தது உலா. உலா பாடுறதுல யார் சிறந்தவர்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். உலா அப்படிங்கிறது எதை பற்றிய இயக்கம், எதை பற்றி அப்படின்னு சொன்னால் ஒரு அரசன் வந்து என்னன்னா நகர்வலம் வருவார்,
அரசனை வந்து ஈஸியாக மக்கள் பார்க்க முடியாது இல்லையா, அவர் வந்து அதனால அவர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு நாளில் வந்து உலா வருவார். அப்படி அவர் உலா வரும்போது அவரை பார்த்து சின்ன வயசுலேருந்து வயதான ஒரு 50 வயதுக்குள்பட்ட பெண்மணிகள்லாம் வந்து அவரை பார்த்து ஏங்கி பாடுவது தான் என்னது உலா அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு வகையிலும் சொல்லுவாங்க, இறைவனை வந்து தோளை தூக்கி சப்பரமா எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இறைவனை புகழ்ந்து பாடுறதுக்கு பேரும் உலா. உலவும் போது உலா வரும்போது பாடக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லி பெயர். அது உலா அப்படிங்கிறதுல பாடுறது, அந்த உலா இலக்கியத்தை பாடுறது யாரு வல்லவர்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். அடுத்தது வசை. வசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசை அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்களை வந்து பாராட்டுற மாதிரியே திட்டுறது. இப்போ இது வசை பாடுறதுல யார் வல்லவர்னு கேட்டால் காளமேக புலவர். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளமேக புலவர் கிட்ட போயிட்டு ஒரு மோர் விற்கிற ஒரு பெண்மணி கேட்டாங்க, என்னை புகழ்ந்து ஒரு பாடல் நீங்கள் பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் என்ன பண்ணாரா, அவங்களுடைய மோரை பற்றி நல்லா நல்ல புகழ்ந்து பாடிட்டே வந்து கடைசியாக முடிக்கும்போது என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய மோர் வந்து மழை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண்மணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. மழை வந்து எப்படி எல்லாருடைய தாகத்தையும் போக்குதோ அதே மாதிரி நம்மளும் நம்முடைய மோர்னால எல்லாருடைய தாகமும் தீருதுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் அவர் உள்வைத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோர் வந்து மழை எப்படி தண்ணியாக இருக்கோ அதே மாதிரி மழை தண்ணி மாதிரி உங்களுடைய மோர் திக்காவே இல்லாமல் தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வசையை தான் உள்ள வைத்து பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பாடல்கள் பாடுறதுல வந்து வசை பாடுறதுல வந்து வல்லவர் யாருன்னு கேட்டால் காளமேக புலவர். சந்தம் அப்படிங்கிறது படிக்காசு புலவர் அப்படிங்கிறத இல்லை பேர் பெற்றிருக்காரு. அப்போ நம்ம இந்த விடைகள் வர மாதிரியான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டி. அப்போ இதோட சரியான விடை வந்து டி. விருத்தம் பாடுறதுல வல்லவர் வந்து கம்பர், உலா பாடுவதில் வந்து சிறந்தவர் ஒட்டக்கூத்தர், வசை பாடுறதுல சிறந்தவர் காளமேக புலவர், சந்தம் பாடுவதில் வந்து படிக்காசு புலவர். அடுத்தது இது எல்லாமே என்னென்னா, இங்கே சில நூல்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே அதோடைய ஆசிரியர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கிளாஸில் வந்து நம்ம இதில் முன்னாடி வீடியோஸில் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற நூல்களில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெயர்கள் இருக்கும். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா 18 நீதி நூல்கள் கூட சொல்லுவாங்க. சங்க காலத்துக்கு அப்புறமா எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான். அந்த இலக்கியங்களுடைய ஆசிரியர் பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ சிறுபஞ்ச மூலம் அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா காரியாசான். திரிகடுகம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர். ஆச்சார கோவை வந்து பெருவாயின் மொழியார். இப்போ நம்ம சொன்ன இந்த விடைகள் இருக்க ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி. சிறு பஞ்சமூலம் அப்படின்னா என்னென்னா, பஞ்சம் அப்படிங்கிறது 5. உடம்புக்கு வந்து உடம்பில் நோய் இருந்தால் 5 மூலிகைகள் எப்படி வந்து நம்முடைய நோயை போக்குதோ அதே மாதிரி 5 நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ப்பது தான் எனது சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூல். அதோட ஆசிரியர் யாருன்னா காரி ஆசான் அவர்கள். திரி கடுகம் அப்படிங்கிறது, திரி அப்படின்னு சொன்னாலே 3ன்னு தெரியலைங்களா, திரினா சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிற இந்த 3 மருந்து பொருட்கள் உடல் நோயை போக்குற மாதிரி இந்த பாடலில் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் 3 கருத்துக்கள் வந்து மக்களுடைய அறியாமை அப்படிங்கிற நோய், அறியாமை அப்படின்னு சொன்னால் மடத்தனம், எதுவும் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இதை போக்குறது, அறியாமை நோயை போக்குறது மாதிரி பாடல்கள் இருக்கிறதுனால இதுக்கு பெயர் திரிகடுகம். இந்த திரிகடுகத்துடைய ஆசிரியர் வந்து நல்லாதனார். அடுத்தது நாலடியார். நாலடியார் வந்து நாலும் வேலும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. நாலும் அப்படிங்கிறது என்னென்னா நாலடியார், அதாவது ஆலங்குச்சியும் வேப்ப குச்சியும் வச்சு பல் துளக்கினா எப்படி பல்லுக்கு வந்து நல்லதோ அதே மாதிரி நாலடியார் திருக்குறள். திருக்குறள் வந்து 2 அடி, நாலடியாருங்கிறது 4 அடிகளை உடையனால தான் அதுக்கு பேரே நாலடியார்னு வச்சுருக்குறாங்க. இந்த 4 வந்து மக்களுக்கு வந்து நீதி கருத்துக்கள், உண்மையான கருத்து, அதாவது மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீதி நூலில் தலையாய தான் வச்சுருக்கிறாங்க திருக்குறளையும் நாலடியாரையும். திருக்குறள் எப்படி உலக புகழ் பெற்றதோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து புகழ் பெற்றதை நாலடியார் நூலை தான் சொல்லிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நாலடியார் நூலை இயற்றுவர் யாருன்னு கேட்டால் சமண முனிவர்கள். அதாவது ஒருத்தர் மட்டும் இயற்றலை, சமண முனிவர்கள் 400க்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, ஆனால் ஒருத்தர் இயற்றிய நூல் நாலடியார் கிடையாது. சமண முனிவர்கள் நிறைய பேரால் இயற்றப்பட்டது தான் வந்து நாலடியார். 4 அடிகளை உடையது. ஆச்சார கோவை அதனுடைய ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார். ஆச்சாரம் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கம், மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை வந்து கோவைப்படுத்தி, கோவை அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒழுங்குபடுத்தி ஒரு நிரல் படுத்தி சொல்கிறது தான் வந்து ஆச்சார கோவை. அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் மொழியார். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
பொருத்தி விடை தருகதான் இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியர் வந்து உயிர்களை வந்து வகைப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது நம்ம வந்து மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆறறிவு உடையவர்கள்னு சொல்கிறோம். ஆறறிவுன்னு என்னது? அதை மக்கள் ஆறறிவு உடையவர்கள் அப்படிங்கிறது மக்களை சொல்கிறாங்க. ஐந்தறிவு உடையது என்ன சொல்கிறாங்க? விலங்கு, பறவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் வந்து தொல்காப்பியர் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தில் முன்னாடியே கிட்டத்தட்ட 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உயிரை வந்து உயிர் பொருட்களை வந்து வகைப்படுத்தியிருக்கிறாரு. அது எப்படி வகைப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தா, அதாவது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் தொடு உணர்ச்சி அப்படிங்கிறது. உற்றறிவு அப்படின்னு சொன்னால் தொடு உணர்வு. தொட்டால் மட்டுமே என்னன்னா உணர்வு தொட்டால் மட்டுமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா உணர்ச்சி வரும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? தொடு உணர்வு. அந்த அறிவு வந்து முதல் அறிவு. இந்த தொடு உணர்வு உள்ள உயிரினம் எது அப்படின்னு கேட்டோன்னா மரம், புல், பூண்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஓர் அறிவு உடையது. ஏன்னா தாவரங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம தொட்டா சினுங்கிலேன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். லைட்டாக தொட்டாவே என்ன பண்ணிடும்? அப்படியே சுருங்கிடும் இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன இருக்குது? தொடு உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குது. அதனால அது எல்லாமே ஓரறிவு உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈரறிவு அப்படிங்கிறது என்னன்னா இந்த தொடு உணர்வோடு நாக்கு அப்படிங்கிற இன்னொன்னும் சேர்ந்து வரும். அதுக்கு பேர் தான் அது. அந்த உயிர்கள் வந்து ஈரறிவு உடைய உயிர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நத்தை, சிப்பி. நத்தை, சிப்பி இந்த ரெண்டுமே வந்து ஈரறிவு உடைய உயிர்கள். அதாவது தொடு உணர்ச்சி இருக்கும், நாக்கும் இருக்கும். அடுத்தது மூவறிவு. மூன்றாவது அறிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொடு உணர்வு, நாக்கு, அதோட மூக்கு. மூக்கால அதாவது சுவாசித்து உயிர் வாழக்கூடியது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எறும்பு. எறும்புக்கு வந்து தொடு உணர்வும் இருக்கும், நாக்கால டேஸ்ட் பண்ணுது இல்லைங்களா? நாக்கால சுவை அறிதல் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு. மூக்கால நுகர்தல். நுகர்தல் என்னது? மூச்சு உள்வாங்கிறது, அதாவது சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கிறதுனால அது வந்து மூவறிவு. இந்த அறிவு எதுன்னு கேட்டால் எறும்பு. அடுத்தது நான்கறிவு. நான்கறிவுங்கிறது இந்த தொடு உணர்வு, நாக்கு, மூக்கோட கண் பார்வை உள்ளதாகவும் இருக்குது தான் என்னது? நான்கறிவு உடையது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு. அடுத்தது ஐந்தறிவு. ஐந்தறிவுங்கிறது தொடு உணர்வு, நாக்கு இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணும் இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் செவி. செவினா என்ன? காது. இதுதான் என்னது? பறவை, விலங்குகள் எல்லாமே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறறிவு. ஆறறிவுங்கிறது ஆறாவது அறிவு. தொடு உணர்வு, நாக்கு, மூக்கு, கண், செவி. இன்னொன்று என்னன்னா மனம். அதாவது மனம் அப்படிங்கிறது இன்னொரு பொருள்ல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்தனை. சிந்தை அப்படின்னு சொன்னால் சிந்தித்து செயல்படுவது. இவ்வளோ அறிவுகள் இருந்தாலுமே இது எதுவுமே என்ன பண்ண முடியாது? சிந்திக்க முடியாது. ஆனால் மனிதர்களால் மட்டும்தான் அந்த மனம் அப்படிங்கிற ஆறாவது அறிவு இருக்கிறதுனால அது மூலமாக சிந்தித்து செயல்படுவாங்க. இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நூற்பால உயிர்களை வந்து வகைப்படுத்தியிருக்கிறாரு. ஓரறிவு உடைய உயிர்கள், ஈரறிவு உடைய உயிர்கள், மூவறிவுனா மூன்றறிவு உடைய உயிர்கள், நான்கறிவு உடைய உயிர்கள், ஐந்தறிவு, ஆறறிவுன்னு வகைப்படுத்தியிருக்கிறாரு. ஓரறிவு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடு உணர்வு, தொட்டால் உணர்ச்சி அடையக்கூடியது அப்படின்னு சொல்லி. அதுக்கு உதாரணம் வந்து பூ, மரம், புல், பூண்டு, அதில் புல்லுலாம் இருக்கு இல்லையா? அதுதான். அடுத்தது ஈரறிவு அப்படிங்கிறது தொடு உணர்ச்சியோடு சேர்த்து நாக்கும் இருக்கும். சுவை அறிதல் அப்படிங்கிற அறிவு யாருக்கு இருக்குன்னு கேட்டால் நத்தைக்கு இருக்கு. அடுத்தது மூவறிவு. மூவறிவுங்கிறது அந்த தொடு உணர்வு, நாக்கோட மூக்கு, நுகர்தல் அப்படின்னா சுவாசித்தல். அதையும் சேர்ந்து இருக்குது என்னன்னு கேட்டால் எறும்பு. அடுத்தது நான்காவது அறிவு வந்து தொடு உணர்வு, நாக்கு, மூக்கோட கண்ணும் சேர்ந்து வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா நண்டு. அதுதான் நான்கறிவு உயிருக்கு
உதாரணம். அடுத்தது ஐந்தறிவு. ஐந்தறிவு என்னெல்லாம்னு கேட்டால் தொடுணர்வு, நாக்கு, மூக்கு, கண்ணோட செவி, காது கேட்குறதையும் சேர்த்து சொல்கிறது வந்து ஐந்தறிவு. அது வந்து பறவைகள், விலங்குகள், அது எல்லாமே. அடுத்தது ஆறாவது அறிவு வந்து மனம், சிந்தித்து செயல்படுற மனம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்ந்தது என்னது ஆறாவது அறிவு. இப்போ கேள்விக்கு போகலாமா? இப்போ நம்ம பார்த்ததோடைய இது பார்த்தோம் இல்லையா எடுத்துக்காட்டு. இப்போ அதில் பார்க்கும்போது அப்போ இரண்டறிவு உடையது என்ன நமக்கு நல்லாவே தெரியும். இரண்டறிவுங்கிறது என்ன சேர்ந்தது? நத்தை. சரிங்களா? அடுத்தது மூன்றறிவு எதுக்கு? எறும்பு. அடுத்து நான்காவது அறிவு என்னது? நான்காவது அறிவு பார்த்தோம் இல்லைங்களா, நான்காவது அறிவுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னது? நண்டு. ஐந்தறிவுங்கிறது விலங்கு. விலங்கோட பேர் என்ன இருக்கு? மான். அப்போ நம்ம சொன்ன இந்த விடைகளுக்குள்ள ஆப்ஷன் எதில் இருக்கு? சீல இருக்கு. சரிங்களா? இரண்டறிவுங்கிறது நத்தை, மூன்றறிவுங்கிறது எறும்பு, நான்கறிவு அப்படிங்கிறது நண்டு, ஐந்தறிவுங்கிறது மான். அடுத்து வந்து சரியான பொருளை பொறுத்து எழுதுக. சித்தம், பொச்சாப்பு, பகராய், இகல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சித்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளம். சித்தம் அப்படின்னு சொன்னால் மனம், சிந்தனை, சித்தம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மனம் சம்மந்தப்பட்டது, அதுதான் உள்ளம். சித்தம் அப்படின்னு சொன்னால் உள்ளம். சித்தம் கலங்கிடுச்சு அப்படிமா அப்படின்னா உள்ளம் வந்து கலங்கி விட்டது அப்படின்னு பொருள். அடுத்தது பொச்சாப்பு. பொச்சாப்பு அப்படின்னு சொன்னால் சோர்வு, டயர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொச்சாப்பு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சோர்வாக இருக்கிறதுக்கு பேர் தான் இது. அடுத்தது பகராய். பகராய் அப்படின்னு சொன்னால் தருவாய் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது இகல். இகல் அப்படின்னு சொன்னால் பகை. இகல் அப்படின்னு சொன்னா பகை. இப்போ நம்ம சொன்ன இந்த பொருளுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கிறது வந்து பி ஆப்ஷன். சரிங்களா? சித்தம் அப்படின்னு சொன்னால் உள்ளம், பொச்சாப்பு அப்படின்னு சொன்னால் சோர்வு, சோர்வு டயர்டுன்னு சொல்கிறது, பகராய் அப்படின்னு சொன்னால் தருவாய், இகல் அப்படின்னு சொன்னால் பகை. அடுத்த கேள்வி பாருங்க. முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என பாடியவர். இந்த பாடலை பாடியவர் யார்? இந்த வரி வரக்கூடிய பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புகழேந்தி புலவர், குமரகுருபரர், கம்பர், ஔவையார். இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குமரகுருபரர் தான். எப்படி அப்படின்னு கேட்டால், அதாவது இதில் வந்து கல்வி கற்றவர்களுடைய புகழை சொல்றதுக்காக இதை பாடியிருக்காங்க. இந்த வடிகளை இந்த இதுக்கான பொருள் என்னன்னா, முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். அதாவது மணி அப்படின்னு சொன்னால் முத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முத்துக்களை கோர்த்தாலே அது வந்து எப்படி தான் இருக்கும், அதுவே ஒரு ஆபரணம். முத்து அப்படிங்கிறது என்னது? இந்த பேர்ல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பேர்லில் செய்யப்பட்ட செயின், அதே வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஆபரணம் தானே, ஒரு நகை தானே, ஜுவல் தானே. அதிலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகு சேர்க்கன்னு யாராவது அழகு சேர்க்கணுமா? தேவையே கிடையாது. ஏன்னா அதுவே ஒரு அழகு தான். அதே மாதிரி கல்வி கற்றவர்களுக்கு அவங்களுக்கு அந்த கல்வியே சிறந்த அழகை கொடுக்கும். அதுக்கு வேற எந்த விதமான அழகும் தேவையில்லை அப்படிங்கிறது கல்வியினுடைய சிறப்பை சொல்றதுக்காக இந்த வரிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முத்து அப்படிங்கிறது ஆபரணம் செய்ய உதவக்கூடிய ஒரு நவரத்தினங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, பேர்ல்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான். அந்த முத்தால் செய்யப்பட்ட மாலையே ஆபரணமே அழகு தான். அதுல போய் இன்னும் அழகு சேர்க்கணும்னு தேவையே கிடையாது. அதை போய் யார் செய்ய போறா? அந்த அழகுக்கு ஏன் அழகு சேர்க்கணும்? அதே மாதிரி கல்வி கற்றவர்களுக்கு அவர்களுடைய கல்வியே அழகுதான். அவங்களுக்கு வேற எதுவும் அழகு மேம்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட விட என்னன்னா குமர குருபரர். அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர். அதாவது இதோடைய விடை என்னன்னா குட புலவியனார், ஔவையார், நக்கீரர், சாத்தனார். இது வந்து புறநானூர்ல வரக்கூடிய ஒரு வரி. இதை சொல்லிவர் யாருன்னு கேட்டா குட புலவியனார் அப்படிங்கிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது இதோடைய முதல் வரி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், நீரினுடைய சிறப்பை சொல்லும்போது, நீர் அப்படிங்கிறது என்ன? அதாவது தண்ணீர், மழையினுடைய சிறப்பை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. உண்டி அப்படின்னு சொன்னால் உணவு. உண்டிங்கிறது என்னன்னா உணவு. இந்த உணவு பசிப்பவர்களுக்கு உணவு கொடுத்தவங்க யாருக்கு சமமா? உயிர் கொடுத்தவர்களுக்கே சமமானவர்கள். உயிர் கொடுத்தவர் வந்து அதாவது உணவு கொடுத்தவங்க வந்து உயிர் கொடுத்தவர்களுக்கே சமமானவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதே வரி வந்து நமக்கு இலக்கியங்கள்லையும் வரும். இப்போ இந்த பேர் எதுவும் கொடுக்காம சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதில் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் அப்படின்னு கேட்டால், அதில் வந்து சீத்தலை சாத்தனார்களே அந்த வரி
மணிமேகலை அப்படிங்கிற நூலில் அந்த வரியும் இடம்பெற்றிருக்கு. அதோடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அதாவது ஒரே கேள்விதான். இது வந்து இது வந்து புறநானூறு. இந்த புறநானூறு பாடல் இந்த வரிய புறநானூறுல வரக்கூடிய இந்த வரியை சொன்னது வந்து குட புலவியனார். இதுவே மணிமேகலைன்னு வரும்போது அதுல சொன்னது வந்து சீத்தலை சாத்தனார். இதுக்கு பொருள் இதுதான். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தேன்னா உணவு கொடுத்தவங்க வந்து உயிர் கொடுத்தவர்களுக்கு சமமானவர்கள். இதுல வந்து மழையினுடைய சிறப்பை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீர் நிலம் இருக்கு இல்லையா, நீரினுடைய தேவையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அடிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய பிசிராந்தையார் என்னும் நூல் அதாவது பாரதிதாசன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு தெரியும் பாரதியார் மீது அன்பு கொண்டு மிகுந்த பற்று கொண்டு தன்னுடைய கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற இயற்பெயரை வந்து தாசன் அடிமை, பாரதியாருடைய பாடல்களுக்கு நான் அடிமை அப்படிங்கிற பொருள்ல பாரதிதாசன் சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றிருக்கிறாரு. இவர் வந்து இவர் வந்து நிறைய நாடக நூல்கள், அப்புறம் வந்து புதினம் அப்படின்னு சொன்னா நாவல், கவிதை, இது எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அதுல பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் வந்து எதை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. நாடக நூலா, புதினமா, சிறுகதை நூலா, உரைநடை நூலா? உரைநடைனா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வந்து பொருள் கூறுற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப இலக்கிய நடையில இல்லாம உரைநடைகள், யாராவது ஒருத்தர் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி பதில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி உரைநடை பேச்சு, அது என்ன சொல்ல டயலாக்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா உரைநடை நூல் அப்படிங்கிறது. புதினம் அப்படின்னு சொன்னா நாவல்னு பொருள். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் வந்து நாடக நூல். இவர் இயற்றிய நாடக நூல் தான் பிசிராந்தையார் அப்படிங்கிறது. இந்த நூலுக்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் நம்ம சாகித்ய அகாடமி அப்படிங்கிற நூல், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நோட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் கூட இந்த செய்தி வந்திருக்கு நமக்கு. இவர் இயற்றிய பிற நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இப்படிப்பட்ட இந்த நிறைய நூல்களை இயற்றிருக்கிறாரு. ஆனால் இவருடைய இந்த நூலுக்கு மட்டும்தான், பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? 10 பாட்டு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிறது சங்க கால இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்னு சொன்னால் முதல்ல இயற்றப்பட்ட இலக்கியங்கள், அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த காலத்தில் இயற்றப்பட்டது. இந்த சங்க இலக்கியங்களை வந்து 8 தொகை 10 பாட்டுன்னு 2 பிரிவில் பிரிப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதில் ஒன்று தான் இது. இதில் வந்து 10 பாட்டில் ஒன்றாகிய முல்லைப்பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து குறைந்த அடிகளை உடையது. மொத்தம் 103 அடிகள் இருக்கு இதுல. இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார் அப்படிங்கிறவர் தான் இயற்றிய முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர். அடுத்தது வந்து ஆகு பெயர் சிலவற்றை சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகு பெயர் அப்படின்னு சொன்னால் ஒன்றின் இயற்பெயர் வந்து ஏதாவது ஒரு இயற்பெயர் இருக்குன்னா அது வந்து மற்றொன்றோடு தொடர்பு படுத்தி வரக்கூடியதுன்னா, இதனால் இது ஆகி வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஆகு பெயர் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுவுமே நம்ம ஆகு பெயர் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். இந்த ஆகு பெயர் வந்து மொத்தம் 16 வகை இருக்குது. அதில் இப்போ நமக்கு ஒரு 4 வகைகள் கொடுத்து சொல்லியிருக்குதாங்க. அதாவது ஆகு பெயர் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, இது ஒன்றின் இயற்பெயர் வந்து அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொடர்பு படுத்தி வரக்கூடிய பேர் தான் ஆகு பெயர். இது மொத்தம் 16 வகைகள் இருக்கு. அதுல ஒரு 4 வகை தான் இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்கும்போது முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொன்னால், முகத்தல் அளவை அப்படின்னா அளந்து பார்க்கறது என்ன, மெஷரிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நீட்டல் அளவை, முகத்தல் அளவைன்னு வரும். அதாவது என்ன சொல்றது, இந்த லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லிட்டர்னா என்னது, பால் தண்ணீர் இந்த மாதிரி கணக்கில் அளவிடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னா முகத்தல் அளவை அப்படிங்கிறது. அடுத்தது காரிய வாகு பெயர். காரிய வாகும் அப்படிங்கிறது ஒரு காரியம் வந்து அந்த காரியம் நடக்கிறதுக்கு எது கருவியா இருக்கோ அதை பற்றி வர்றது தான் காரிய வாகு பெயர் அப்படிங்கிறது. அடுத்தது பண்பாகு பெயர். பண்பு அப்படின்னு சொன்னா ஒரு பொருளுடைய தன்மை குணம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பண்பு ஆகி வர்றது தான் வந்து பண்பாகு பெயர். அடுத்து இடவாகு பெயர் அப்படிங்கிறது இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். இப்போ பாருங்க,
வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை அப்படிங்கிறது என்னது வகுப்பறை அப்படிங்கிறது என்னன்னு தெரியுது. வகுப்பறைன்னா என்னது, ஒரு கிளாஸ் ரூம்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அது என்னது, ஒரு இடம். அந்த இடத்துல வகுப்பறை சிரித்தது அப்படிங்கிறது எப்படி, வகுப்பறையா கிளாஸ் ரூமா சிரிக்க போகுது, கண்டிப்பா இல்லை. அப்போ அங்கே யார் இருந்து சிரிச்சிருக்கிறா, மாணவர்கள் தான் சிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. வகுப்பறையில் மாணவர்கள் தான் சிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு பதிலாக அந்த இடம் வந்து ஆகி வந்ததுனால இது வந்து இட வாகுப்பெயர் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. புரியுதுங்களா. இடம் அப்படின்னு சொன்னா வகுப்பறை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், இடம் தான். கிளாஸ் ரூம், அந்த வகுப்பறை சிரித்ததுன்னா கண்டிப்பாக அவங்களா சிரிக்க போகிறாங்க, சிரிக்க முடியாது இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான் சிரிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மாணவர்களுக்கு பதிலாக அந்த வகுப்பறையே ஆகி வந்தது வந்து இட வாகுப்பெயர். அடுத்தது மஞ்சள் பூசினால். மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது வந்து பண்பாகு பெயர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் பூசுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு. மஞ்சள் அப்படிங்கிறது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து மஞ்சள்னு பெயர். சரிங்களா, இதுதான் பண்பு. ஏன் அந்த மஞ்சளோட பண்பு என்னது, அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அதுதான் வந்து மஞ்சள் அப்படிங்கிற பண்பு. அப்போ அந்த மஞ்சள் அப்படிங்கிற பண்பு நிறைந்த அந்த மஞ்சளை பூசினா அப்படிங்கிறதுனால இது வந்து பண்பாகு பெயர். அடுத்தது பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்ததுங்கிறது காரியவாகு பெயர். அதாவது கூழ் அப்படிங்கிற காரியம் வந்து அது உருவாகுவதற்கு கருவியாகிய பயிருக்கு கருவியாகிய பைங்கூழ் அப்படிங்கிறது என்னன்னா, கூழ் அப்படிங்கிறது உருவாகுவதற்கு என்னது காரணமாக இருந்திருக்கு, ஒரு பயிர் தான் காரணமாக வந்திருக்கு இல்லையா. அதனால இது வந்து காரிய வாகு பெயர். அடுத்தது அரை லிட்டர் வாங்கு. லிட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, முகத்தல் அளவைனா என்னது, அதாவது பால், இந்த தண்ணி லிக்யூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அளக்கிறது தான் என்னது, முகத்தல் அளவை. நீட்டல் அளவைங்கிறது அரை மீட்டர் துணி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நீட்டல் அளவை. இது வந்து என்னன்னா லிட்டர் அப்படிங்கிறது லிக்யூட், இதெல்லாம் அளக்கிறது தான் என்னது, இதுக்கு பேர் வந்து முகத்தல் அளவை பெயர். அப்போ இதெல்லாம் அமைஞ்ச ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. வகுப்பறை சிரித்தது அப்படிங்கிறதுக்கு வந்து இடவாகு பெயர். மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது பண்பாகு பெயர். மஞ்சள் அப்படிங்கிறது என்னது, அது மஞ்சள் நிறம் அப்படிங்கிற பண்புல இருக்கிறதுனால அந்த மஞ்சள் பூசி வந்தார் அப்படிங்கிறதுனால இது வந்து பண்பாகு பெயர். அடுத்தது பைங்கூழ் வளர்ந்தது அப்படிங்கிறது காரியவாகு பெயர். அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது முகத்தல் அளவை பெயர். அடுத்து 16வது கேள்வி பார்க்கலாம். திணைவழு, பால்வழு, காலவழு, மரபு வழு. வழு அப்படின்னு சொன்னால் குற்றம் அப்படிங்கிறது. வழுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அப்படிங்கிறது. அதாவது திணை வழு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் திணை அப்படின்னு சொன்னால் உயர்திணை அக்ரிணைன்னு 2 திணைகள் இருக்குது. அப்படி உயர்திணை அக்ரிணை அதை வந்து என்ன சொல்கிறதுனா குற்றமாக சொல்கிறது தான் வந்து திணை வழு அப்படிங்கிறது. எப்படி குற்றமாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து கண்ணன் அப்படின்னு இருக்கு. கண்ணன் யாரு, உயர்திணை. இதை வந்து கண்ணன் வந்தான்னு சொல்லணும், அல்லது கண்ணன் உணவு உண்டான்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ணன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்க. வந்ததுங்கிறது எதுக்கு வரணும், அக்ரினுடைய விகுதி. அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் உயர்திணைக்கு போய் சொல்கிறது தான் என்னது, வலு, குற்றம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா. அதாவது திணை அப்படிங்கிறது உயர்திணை அக்ரின்னு சொல்லி 2 வகை. உயர்திணை அப்படிங்கிறது மனிதர்களை குறிக்கக்கூடியது. அப்போ மனிதனுடைய பெயர் வரும்போது அந்த விகுதி எதில் தான் முடியணும், அந்த மனிதனை குறிக்கக்கூடிய உயர்திணை விகுதியில் தான் முடியணும். அதில் போயிட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது, அக்ரிணியோட விகுதியை சேர்த்து சொன்னால் அது வந்து குற்றம் ஆகிடும். அப்போ இங்கே பாருங்க, இதில் நேற்று வருவேன், தென்னந்தோட்டம், செழியன் வந்தது, கண்ணகி உண்டான். இல்லை வந்து நமக்கு திணைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ திணைன்னு என்ன அர்த்தம், உயர்திணை பேர் ஏதோ ஒன்று வந்திருக்கு. அப்போ செழியன் கண்ணகி 2 வந்திருக்கு. அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் முதல் இதுக்கு விடையாக வரணும். அப்போ திணை வழுன்னு கொடுத்துருக்காங்க. திணை வழங்கும்போது நமக்கு என்ன இருந்துச்சு, அதாவது உயர்திணைக்கு வந்து அக்ரிணை விகுதி முடிகிறதா சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்க, செழியன் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வந்ததுங்கிறது எதுக்கு வரணும், அக்ரிணைக்கு வரக்கூடியது. இந்த அக்ரிணைக்கு வரக்கூடியது வந்து உயர்திணைக்கு சொன்னதுனால இதுதான் வந்து திணை வழு. அடுத்து பாருங்க, பால் வழு. பால்னா என்னது, ஆண்பால், பெண்பால், பலவின் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின், இதில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்படி ஆண்பாலுக்குரிய விகுதி. ஆண்பால்னா என்னது, ஆணை குறிக்கக்கூடிய பெயர் இருக்கு இல்லையா. ஆண் பெயர்களுக்கு போய் ஆண் பெயர்களுக்கு வந்து பெண் விகுதியை சொல்லி சொன்னால் அதுதான் என்னது, பால் வழு. பால் அதாவது குற்றம், அதுதான். அதுவே பெண்ணுக்குரியதில் வந்து ஆணோட விகுதியை சொன்னால், பெண்ணோட பேரில் போய் ஆண் விகுதியை சொன்னால் அதுவும் வந்து பால் வழு. இப்போ இங்கே பாருங்கள், கண்ணகி உண்டான். உண்டான்ங்கிறது என்னது தான், ஆண் அப்படிங்கிறது வந்து ஆண்பாலுக்குரிய விகுதி. இங்கே கண்ணகிங்கிறது என்னது, பெண்பால். இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த கண்ணகிங்கிற பெண்பாலுக்கு போய் ஆண், உண்டான், ஆண் அப்படிங்கிற ஆண்பால் விகுதியை சேர்த்ததுனால இதுதான் வந்து பால் வழு.
அடுத்தது காலவழு. காலம் அப்படின்னு சொன்னா என்னது? 3 காலம் தெரியுமா? 3 காலம் என்னெல்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதாவது இறந்த காலம்னா என்னது? நடந்து முடிந்தது, பாஸ்ட் டென்ஸ். நிகழ்காலம்ங்கிறது என்னது? இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, அதாவது என்னது? ப்ரெசண்ட், இப்போ நடந்துட்டு இருக்கிறது. எதிர்காலம்ங்கிறது ஃப்யூச்சர், நடக்க போகிறது. நம்ம எப்படி பேசக்கூடாது? முடிஞ்சு போனதுக்கு போய் நாளைக்கு நடக்கக்கூடியது நம்மளா பேசக்கூடாது. அதுதான் என்னது? குற்றம். அப்படி பேசுகிறதோ அப்படி எழுதுறதோ வந்து குற்றமாகிடும் அப்படின்னு தான் சொல்கிறது. நாளைக்கு நான் வருவேன்னு சொல்லணுமே தவிர நாளைக்கு வந்தேன்னு சொல்லக்கூடாது. வந்தேன் அப்படிங்கிறது என்னது? இறந்த காலம். அதை போய் நாளை அப்படிங்கிறது நடக்க போகிற எதிர்காலத்தோடு சேர்த்து சொல்லும்போது இதுதான் தவறு. இதுதான் வந்து என்னதாயிருது? கால வலுவாயிருது. அப்போ இப்படி பார்க்கும்போது நேற்று வருவேன். வருவேன் அப்படிங்கிறது என்னது? எதிர்காலத்துக்குரிய விகுதி. நேற்றுங்கிறது என்னது? இறந்த காலம். அப்போ இந்த இறந்த காலத்துக்கு என்ன வந்திருக்கணும்? நேற்று வந்தேன் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? நேற்று வருவேனுங்க இருக்கிறதுனால இதுதான் வந்து கால வலு. அடுத்தது மரபு வலு. நம்ம நிறைய மரபு பெயர்கள் படிச்சிருக்கிறோம். மரபு பெயர்கள்னா என்ன? நம்ம முன்னோர்கள் என்ன பெயர் சொல்லி வந்திருக்காங்களோ அதே பெயர்களை நாமளும் பயன்படுத்திட்டு வர்றது தான் என்னது? மரபு பெயர்கள் அப்படிங்கிறது. இப்போ மரபு பெயர்னு என்ன சொல்றது? இப்போ வந்து நம்ம எல்லா விலங்கு குட்டிகளுக்குமே குட்டி அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்லணும்? சிங்க குருளை. சிங்கக்குட்டிக்கு பேர் இருந்து சிங்க குருளை அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டம், இதெல்லாம் சொல்லுவோம். தோட்டம் அப்படிங்கிறது தென்னை மரம், அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? பனை மரம். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தோட்டம் அப்படின்னு சொல்லி இதை தான் என்ன சொல்றதுன்னா தோப்பு அப்படின்னு சொல்றது. தோட்டம் அப்படிங்கிறது சின்ன வகைகள் இருக்கு இல்லையா? அதாவது பூ, வாழை தோட்டம், பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தென்னை அப்படிங்கிறதுக்குள்ள என்ன சொல்லணும்? தோப்புன்னு சொல்கிறோம். தென்னை ஏன்னா ஒரே வரிசையில் ஒரே மாதிரி அடுக்கி இருக்கிறது பேர் தான் என்னன்னா தோப்பு அப்படிங்கிறது. அந்த பெரிய பெரிய மரங்களை வந்து ஒரே வரிசையில் அடுக்கி இருக்கணும். அப்போ தென்னந்தோப்புன்னு வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? தென்னந்தோட்டம், பூந்தோட்டம்ங்கிறதுக்கு தான் தோட்டம் வரணும். இந்த இடத்துல தென்னைக்கு என்னதான் வந்திருக்கணும்? தோப்பு வந்திருக்கணும். ஆனால் என்ன வந்துடுச்சு? தோட்டம்ங்கிறது வந்துடுச்சு. தோப்புக்கு பதிலாக தோட்டம் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் என்னது? மரபு வலு அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம சொன்ன விடைகள் இருந்த ஆப்ஷன் என்னது? டி. திணை வலுன்னா என்னது? செழியன் வந்தது. செழியன்கிறது உயர்திணை. அப்போ செழியன் வந்தான்னு இருக்கணும். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? அக்ரிணைக்குரிய வந்தது கொடுத்ததுனால இது திணை வலு. அடுத்தது பால் வலு. கண்ணகி உண்டான். கண்ணகிங்கிறது வந்து பெண்பால். அதில் போய் ஆண்பால் விகுதியான உண்டான்னு கொடுத்ததுனால இது வந்து பால் வலு. அடுத்தது கால வலு. நேற்றுங்கிறது இறந்த காலம். இறந்த காலத்துக்கு இறந்த கால விகுதி தான் வரும். ஆனால் வருவேன்னு சொல்லி எதிர்கால விகுதியை கொடுத்ததுனால இது வந்து கால வலுவாயிடுச்சு. அடுத்தது மரபு வலு. மரபு வலுங்கிறது என்னது? தோப்புன்னு இருந்திருக்கணும். ஆனால் என்ன வந்துடுச்சு? தென்னந்தோட்டம்னு வந்துடுச்சு. அதனால இது வந்து மரபு வலு. அதாவது இது வந்து ஒரு பாடலுடைய அறி கொடுத்து இது யார் எழுதியிருக்கிறா, இது வந்து இது இடம்பெற்ற நூல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். காவியப்பாவை, ஆச்சாரக்கோவை, நல்வழி, புதியதொரு விதி செய்வோம். இதோடைய விட என்னன்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறது. இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியரசன் அப்படிங்கிற முடியரசன் அவர் இயற்றிய புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த பாடலை எடுத்திருக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படின்னு பிற நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு அப்படிங்கிறது. அடுத்தது சரியான பொருளை பொறுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க. விசும்பு, மயக்கம், வழாமை, தழால். விசும்பு அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் வானம். விசும்புக்கு என்ன பொருள்? வானம். மயக்கம் அப்படின்னு சொன்னால் கலவை. மயக்கத்துக்கு என்னது? கலவை. அடுத்தது வழாமை. வழாமை அப்படின்னு சொன்னால் தவறாமை. அடுத்தது தழால் அப்படின்னு சொன்னால் தழுவுதல் அப்படின்னு சொல்லி பொருள். நம்ம சொன்ன ஆப்ஷன்லாம் இருந்தது டி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். இத்தொடரில் குறிப்பிடப்படும் வில்லேர் உழவன் வந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இது யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வக்கடுங்கோ வாழியாதன் பெருஞ்சேரல் இரும்பொறை கணைக்கால் இரும்பொறை பெருஞ்சேரல் அதன். அதாவது 4 சேர மன்னர்களை சொல்லி அவர்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் தான் அந்த சொல்லேர் உழவனுக்கு
கவரி வீசிய வில்லேர் உழவன் அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லேர் உழவனுக்கு அப்படின்னு சொன்னால் பாட்டு பாடக்கூடிய ஒரு புலவருக்கு வந்து கவரி அப்படின்னு சொன்னால் சாமரம், அதாவது மயில் தொகையால் விசிறி மாதிரி முந்தி மன்னர்களுக்கெல்லாம் வீசுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு அரசன் வந்து வீசினாராம். வில்லேர் உழவன் அப்படின்னு சொன்னால் வில் வித்தைகளில் சிறந்த வில்லை வைத்து போர் புரியக்கூடிய அரசன். சொல் ஏர் உழவன் அப்படின்னு சொன்னால் பாட்டு பாடுறதுல கவிதை ஏற்றுவதில் ஒருவர்களுக்கு வந்து யார் இது சாமரம் வீசியிருக்காங்க, ஒரு அரசன் வீசியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் பெருஞ்சேரல் இரும்பொறை. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு புலவர் வந்து அந்த அரசனை பார்த்து தன்னுடைய வறுமையை போக்குறதுக்காக ஏதோ உதவி கேட்கறதுக்காக போயிருக்காரு. அப்படி போன இடத்துல அவர் வந்து அசதியில் வந்து அவருடைய முரசு கட்டுட்டு இருக்கு இல்லையா, அதாவது அரசர் வந்து ஏதாவது அறிவிப்பு கொடுக்குறாங்க, பெரிய முரசு பெரிய மத்தளம் வச்சு அடிப்பாங்க இல்லையா, அதில் போய் படுத்து தூங்கிட்டாராம். அவரை எழுப்பதுக்கு காவலாளிகள் பார்த்ததுக்கு அரசன் வந்துட்டு வேண்டாம், அவர் ஏதோ அசதியில் தூங்குதாருன்னு அவரே என்ன பண்ணாராம், சாமரம் அதாவது மயில் தொகையால் செய்யப்பட்ட அந்த விசிறியை வந்து மன்னருக்கு வீசுவாங்க இல்லையா, அதை வச்சு அந்த புலவருக்கு வீசி அவரை தூங்க வச்சாராம். இந்த செய்தி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில இது ஒரு புகழ்பெற்ற பாடல் அடிகளை கொடுத்து அது எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே, கப்பிய பசினோடு கடும் பசி, நனந்தலை உலகம், மாளாத காதல் நோயாளன். இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படிங்கிறது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி காண்டம் அப்படிங்கிறது. கப்பிய பசியினோடு கடும் பசி அப்படிங்கிறது விவேக சிந்தாமணி. அடுத்தது நனந்தலை உலகம் அப்படிங்கிறது முல்லை பாட்டு. மாளாத காதல் நோயாளன் அப்படிங்கிறது பெருமாள் திருமொழி. அதாவது நனந்தலை உலகம் அப்படின்னு சொன்னால் நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் அப்படிங்கிற செய்தி. மாளாத காதல் நோயாளனா இறைவன் மீது என்றைக்குமே மாற முடியாத காதல் நோயை உடையவன் அப்படிங்கிறது பொருள். இதெல்லாம் இதை பாடலடிகள் இடம்பெற்ற நூல்கள் தான் இதோட பெயர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்ன ஆன்சர் படி ஆப்ஷன் வந்து இது. ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பேங்கிறது காசி காண்டம், கப்பிய பசியினோடு கடும் பசி அப்படிங்கிறது விவேக சிந்தாமணி, நனந்தலை உலகம்ங்கிறது முல்லைப்பாட்டு, மாளாத காதல் நோயாளன்கிறது பெருமாள் திருமொழி. அடுத்தது சரியான அகர வரிசையில் அமைந்த ஒன்றை தேர்வு செய்க. அகர வரிசைன்னு என்னது, ஆல்ஃபாபெட் ஆர்டர் படி எப்படி அமைஞ்சிருக்காது, அதாவது அ ஆ இ ஊ இருக்கு இல்லைங்களா, அந்த இது ஆனா உயிர் எழுத்துக்களுடைய வரிசையில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உயிர்மெய் எழுத்து இருக்குங்க இல்லையா, அக்காங்க தெரியும் இல்லையா, உயிரும் மெய்யும் சேர்ந்த வரிசைகள், அந்த வரிசையில் எழுதுறதுக்கு பேர் தான் அகர வரிசை அப்படிங்கிறது. அதாவது இக்கு பிளஸ் ஆ கா, இதே இக்கு பிளஸ் ஊ கூ, இந்த வரிசை இருக்குல்லையா, இதெல்லாம் எதன் அடிப்படையில் அமைந்தது தான், இந்த உயிர் எழுத்துக்களுடைய அடிப்படையில் அமைந்தது தான். அதனால தான் அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொன்னது. இங்கே பாருங்க, அடவி அவல் செரு சுவல் பழனம் புறவு. அவல் அடவி சுவல் செரு புறவு பழனம். அவல் அடவி சுவல் பழனம் செரு புறவு. அடவி அவல் சுவல் செரு பழனம் புறவு. இதில் என்ன நம்மளுக்கு வந்து என்னென்னா முதல் ரெண்டு எழுத்துமே எதில் வந்திருக்கு, ஆல தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணணும், ஆல்ஃபாபெட் ஆர்டர் படி ஃபஸ்ட் லெட்ரு ஒன்று போல் வந்துருக்குன்னா செகண்ட் லெட்ரு பார்க்கும்போது அங்கே பாருங்கள் டா வா வந்திருக்கு. அப்போ என்ன தெரியுது, முதல் எழுத்து ஆல வந்திருந்தாலும் ரெண்டாவது எழுத்து என்னது வந்திருக்கு, டாக்கு அப்புறம்தான் வா. அப்போனா முதல்ல என்ன வரணும், அடவி அவல், இந்த ரெண்டு வர்ற மாதிரி தான் முதல்ல வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுலேயும் அவல் அடவி வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று விடையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அடவி அவல் கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது பாருங்கள், செரு சுவல் பழனம் புறவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், சாக்கு அப்புறம் தான் என்ன வரும், பா வரும் இல்லைங்களா. இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இந்து இச்சு, இக்கு இங்கு இச்சு தான் வருது இல்லையா, அதுக்கப்புறம் தான் என்னது இட்டு இந்து இட்டு இப்படிலாம் வருது. அப்போ சால் ஆரம்பிக்கிறது தான் வரும். அப்போ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதில் ரெண்டுலையுமே சால் ஆறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்கே செரு கொடுத்துருக்காங்க, இந்த சுவல் கொடுத்துருக்காங்க. செரு அப்படிங்கிறது என்னது, இச்சு கூட்டல் ஏ, இதுதான் செரு. சுவலுங்கிறது என்னது, இச்சு கூட்டல் ஊ. அப்போ ஊ ஃபஸ்ட் வருமா ஏ ஃபஸ்ட் வருமா, ஆ
ஆ இ ஈ உ ஊ ஊக்கு அப்புறம் தான் என்ன வருது ஏ வருது சரிங்களா. அப்படின்னா எது முதல்ல வரணும், இந்த இச்சு கூட்டல் ஊ சேர்ந்த சூ தான் முதல்ல வரணும். இப்போ சுவல் செரு பழனம் புறவு தெரியுதுங்களா. செரு சுவல் பழனம் புறவுங்கிறது இதுக்கு தவறான ஒன்று. அப்போ இதில் என்னதான் ஆன்சர், இந்த டி ஆப்ஷன் தான் கரெக்ட். புரியுதுங்களா. இது வந்து அகர வரிசைப்படி அமைந்த சொற்கள். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்பான் இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். மருந்தே அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து கொடுத்தா கூட ஔவையார் வந்து விருந்தோம்பலுடைய பண்பை சொல்கிறதுக்காக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் ஔவையார். ஔவையார் இயற்றிய எந்த பாடலில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில் இந்த செய்தி வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, நம்ம இது இருக்கு இல்லைங்களா, சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஆசிரியர்கள் நூல்கள் பேர் கொடுத்தோம் இல்லையா, அதில் தான் இதில் வந்திருக்கு. ரெண்டாவது கேள்வி இது வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூல்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த ஆசிரியர்களோட பேர்களை கொடுத்துருக்காங்க. கல்மரம், என் கதை, வேருக்கு நேர், நாற்காலிக்காரர். கல்மரம் அப்படிங்கிறதுடைய ஆசிரியர் வந்து திலகவதி. என் கதையுடைய ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் வந்து நா முத்துசாமி. நம்ம சொன்ன ஆப்ஷன் வந்து பி கரெக்டுங்களா. அடுத்தது இலக்கண குறிப்புகளை சரியாக பயன்படுத்தி விடை தருக. இலக்கண குறிப்புனா என்னது, நம்ம வந்து இது வந்து எந்த இலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது சில சொற்களை. பாருங்க, பண்பு தொகை. பண்பு தொகைன்னா என்ன, ஒரு பொருளுடைய அல்லது ஒரு பெயருக்கு இது அதை வந்து அதனுடைய பண்பு அப்படின்னா என்ன, அதனுடைய குணநலனை சொல்கிறது தான் என்னது பண்பு தொகை அப்படிங்கிறது. அடுத்தது உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயரோ இல்லைன்னா ஏதோ ஒரு இது வருதுன்னா அதுக்கு வந்து சிறப்பு சொல்லக்கூடிய பெயரை வந்து முன்னாடி சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உரி சொற்றொடர் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 3 காலங்களுக்கு பொருந்தக்கூடியது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களுக்கும் பொருத்தமாக வரக்கூடியது தான். பெயர் எச்சம் அப்படிங்கிறது என்னது, எச்சம் அப்படின்னு சொன்னால் மிச்சம், தொகுதி, அதாவது முழுமை அடையாமல் எச்சத்தோடு வர்றது, எஞ்சி அடுத்து ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது தான் என்னது பெயர் எச்சம் அப்படிங்கிறது. அப்படி பாருங்க, பண்பு தொகை அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஒரு பொருளுடைய பண்பை சொல்றது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெண்மணல். வெண்மணல்னா என்னது, வெண்மை கூட்டல் மணல். ஒன்று வந்து மை விகுதி மறைந்து வந்திருக்கு வெண்மை அப்படிங்கிறதுல. அந்த மணலுடைய பண்பு என்னதான் இருக்குது, வெண்மை, வெண்மை நிறத்தில் இருக்கிறது. அப்போ இதுதான் என்னது வெண்மணல் அப்படிங்கிறது தான் பண்பு தொகை. அடுத்து பாருங்க, உரிச்சொற்றொடர். உரிச்சொல் தொடர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநகர். மாநகர் அப்படின்னா என்னது, மாநகர் அப்படின்னு சொன்னால் நகர் தான் அது. மா அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நகருக்கு பெருமையாக என்ன சொல்கிறாங்க, பெரிய நகரம் சொல்கிறாங்க. நகருன்னு சொன்னாவே ஒன்று தான், நகருங்கிறது ஒரு சின்ன இடம், மாநகர் அப்படிங்கும்போது பெரிய இடம் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து உரி சொற்றொடர். அடுத்து பாருங்க, வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா 3 காலங்களுக்கு பொருந்தும் சொல்லி பார்த்தோம். இப்போ சுடுமணல் அப்படிங்கிறது சுட்ட மணல், சுடுகின்ற மணல், சுடும் மணல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3க்குமே பொருத்தமாக வந்ததுனால இது வந்து வினைத்தொகை. அடுத்து பாருங்க, பெயரெச்சம். பெயரெச்சம் அப்படிங்கிறது என்ன சொன்னால் வந்த மாணவன், அதாவது வந்த அப்படிங்கிறது அதோட பொருள் முடிவடையுதா, முடிவடையலை. வந்த அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று பின்னாடி தொக்கி வருது அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இதில் வந்து எதனால் பெயர் எச்சம் சொல்கிறோம், மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் இல்லையா, ஒரு மாணவனுடைய பெயர். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, வந்த அப்படிங்கிறது பெயர் எச்சமாங்கிறது முடிவடையலை, அதனால் இது வந்து பெயர் எச்சம். நம்ம சொன்ன இந்த விடைகளோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான பொருளோடு பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. சேகரம், விண்ணம், வாகு, மெத்த. சேகரம் அப்படின்னு சொன்னால் கூட்டம், விண்ணம் அப்படின்னு சொன்னால் சேதம். சேதம்னு என்னது, டேமேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். வாகு அப்படின்னு சொன்னால் சரியாக, சரியான வாக்கில் பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்தது மெத்த அப்படின்னு சொன்னால் மிகவும், மெத்த படித்த மேதாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய படித்ததா சொல்கிறது, அதுதான் பொருள். இப்போ நம்ம சொன்ன ஆப்ஷன் படி என்னென்னா ஏ. சேகரம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள், சேகரம் அப்படின்னு சொன்னால் கூட்டம். அடுத்தது என்ன, பின்னம் அப்படின்னு சொன்னால் சேதம். வாகு அப்படின்னு சொன்னால் சரியாக. மெத்த அப்படின்னு சொன்னால் மிகவும், மிகவும்னு என்ன நிறையன் பொருள்.
அடுத்து பாருங்க, நான் பணியிலிருந்து நீங்கினேன், பிறவினை ஆக்குகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை, இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதில் ஒன்று தான் இது. நான் பணியிலிருந்து நீக்கினேன் அப்படிங்கிறத, அதாவது நான் பணியிலிருந்து நீங்கினேன், இதை வந்து பிறவினை ஆக்குகன்னு சொல்கிறாங்க. நான் பணியிலிருந்து நீங்கினேன் அப்படிங்கிறது என்னது? தன்வினை. அதாவது நானே வந்து அந்த வேலையை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி நானே சொல்கிறது தான் வந்து தன்வினை. இதை வந்து பிறவினை ஆக்குக அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நான் வந்து இன்னொருத்தரை அந்த வேலையை செய்ய வச்சிருக்கணும். அதுதான் என்னது? அதாவது இன்னொருத்தரை வந்து நான் அந்த வேலையை செய்திருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? பிறவினை அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது நான் பணியிலிருந்து நீங்கினேங்கிறது தன்வினை. நானாவே அந்த வேலையை விட்டு நீங்கிட்டேன். இப்போ நான் வந்து பணியிலிருந்து நீங்குவேனுங்கிறது என்னது தான்? அது வந்து தன்வினை தான். நான் பணியிலிருந்து நீக்கினேன், நான் பணியிலிருந்து நீங்க மாட்டேன், நான் பணியிலிருந்து நீக்கப்பட்டேன். நான் பணியிலிருந்து நீங்க மாட்டேங்கிறதும் தன்வினை தான். நான் வந்து அந்த பணியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் பணியிலிருந்து நீக்கப்பட்டேங்கிறது என்ன வந்து வேற யாரோ செய்திருக்காங்கன்னு பொருள். ஆனால் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பிறவினை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நான் வந்து வேற யாரையோ பணியிலிருந்து நீக்கியிருக்கணும். இந்த நீக்குதல்ங்கிற செயலை நான் வந்து வேற யாருக்காவது செய்திருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? பிறவினைங்கிறது. வேற யாரையும் செய்ய வச்சிருக்க கூடாது, நானே அந்த செயலை அவங்களுக்காக செய்து இருக்கணும். நான் கற்றேன் அப்படின்னு சொன்னா தன்வினை, நானே படித்தேன். நான் கற்பித்தேன் அப்படின்னா நான் அவங்கள படிக்க வச்சேன், அவங்களுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க இல்லைங்களா? அப்படி பொருள் பார்க்கும்போது நான் பணியிலிருந்து நீக்கினேன், நான் தான் என்ன பண்ணியிருக்கேன்? அவங்கள வந்து பணியை விட்டு நீக்க வச்சிருக்கேன். அடுத்தது திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? பரஞ்சோதி முனிவர், சேக்கிழார், நக்கீரனார், சுந்தரனார். இதில் வந்து இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறது. இவர் வந்து மிகுந்த சிவபக்தி உடையவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இவர் இயற்றிய திருவிளையாட புராணம் தான் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மதுரை பதிற்று பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம் அப்படிப்பட்ட இன்னும் நிறைய நூல்களை, புகழ்பெற்ற நூல்கள் எல்லாமே இயற்றிருக்கிறாரு. அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், புதுமை பித்தன், நாமக்கல் கவிஞர். இதில் வந்து கண்ணதாசன் அவங்க எல்லாருமே அரசவை கவிஞராக இருந்திருக்காங்க. ஆனால் இதில் முதலாக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். அதாவது இவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திய கவிஞர்னா என்னன்னா காந்தியடிகளுடைய, அதாவது இவருடைய இயற்பெயர் வந்து நாமக்கல் வேர் ராமலிங்க பிள்ளை அப்படிங்கிறது தான். ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற பேர்ல சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து என்னன்னா காந்தி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இல்லையா, சுதந்திர போராட்டத்தில். அவருடைய அகிம்சை வழியை பின்பற்றி இவர் என்ன பண்ணாரு? பாடல்கள் மூலமாகவே மக்களுடைய மத்தியில் வந்து என்ன பண்ணாருன்னா விடுதலை உணர்ச்சியை வந்து அகிம்சைனா என்னது? கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் என்ன பண்ணணும்? சண்டை போடாமல் ஒரு சமாதானத்திலேயே வாங்கணும் அப்படிங்கிற காந்தியுடைய கொள்கைகளை பின்பற்றி தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாடல்கள் இயற்றிருக்கிறாரு. இவருடைய மிகச்சிறந்த பாடல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காந்தியடிகள் வந்து நம்ம உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் இல்லையா, அது அவர் வந்து எங்கே நடத்தினாருன்னா தண்டிங்கிற ஊரில் நடத்தினாரு. அதே புகழ்ந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இங்கே பாடல் இயற்றிருக்கிறாரு. அதுக்கு வந்து பெருமை சேர்க்கிற விதமா. ஏன்னா கத்தியும் இல்லை, யுத்தம் இல்லை. கத்தினா என்னது? ஆயுதமும் இல்லாமல் யுத்தம், போர் புரியாம ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதுக்கு என்னது? அதுதான் வந்து அகிம்சை அப்படிங்கிறது. அதனால காந்தியினுடைய அகிம்சா வழியை பின்பற்றி பாடல் இயற்றதுனால இவருக்கு வந்து காந்திய கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அது களை பறிக்கும் உழைத்தியரின் கால்களில் இடறுவது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அதாவது நாற்றில் வயலில் வந்து நாற்று நச்சிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து களை அப்படின்னு சொல்லுவாங்க. களைன்னா என்னது? தேவையில்லாத செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதை பறிக்கக்கூடிய உழத்திகள் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அப்படி அந்த களையை பறிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இதில் வந்து என்னது காலில் இடைப்படுது அப்படின்னு சொன்னது, காலில் தட்டுப்படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. என்னது தட்டுப்படுதான்? சங்குகள்னா என்னது? முத்து இருக்கக்கூடிய சங்கு. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த வயலில் கூட அந்த சங்குலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு செழுமை வாய்ந்த நாட்டை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ களை பறிக்கும் உழைத்தின கால்கள் இடறுவது என்னன்னு கேட்டால் சங்குகள் தான். இதனுடைய விடை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் மணக்குடவர்.
அதாவது உரை அப்படிங்கிறது என்னன்னா திருக்குறளுக்கு பொருள். எல்லாருமே படிச்சோன்னே திருக்குறளுக்கு பொருள் தெரியுமா? தெரியாது. அதுக்கு வந்து உரை பொருளை எழுதியிருக்கிறவங்க தான் உரையாசிரியர்கள்ங்கிறவங்க. திருக்குறளுக்கு வந்து நிறைய உரையாசிரியர்கள் இருக்காங்க. பரிமேல் அழகர், மணக்குடவர், காளிங்கர், தருமர், இன்னும் இப்போ ரீசெண்டாக அந்த கலைஞர் கருணாநிதி, இப்படி நிறைய பேர் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. ஆனால் முதல்ல எழுதியவர் யாருன்னு கேட்டால் மணக்குடவர். அடுத்தது பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. பொம்மல் சோறு, இரடி இளைப்பாரி, படுகர் பள்ளம், அல்கி தங்கி. இதில் பொருள் வந்து இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாதது என்னன்னு கேட்டிங்கன்னா இரடி இளைப்பாரி. ஏன்னா இது வந்து பொருள் தருகலை வரும். இரடி அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து திணை அப்படிங்கிறது. இரடி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா திணை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இளைப்பாரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதுதான் தவறானது. வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல். சரஸ்வதி அந்தாதி, அபிராமி அந்தாதி, ஏர் எழுபது, திருக்கை வழக்கம். இந்த 4 நூல்களில் கம்பர் எழுதாது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தா அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியை இயற்றியவர் வந்து அபிராமி பட்டர். அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 16 செல்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா, 16 பேர் பெற்று பெருவாழ்வு வாழணும், 16 செல்வங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து 16 குழந்தைகள் இல்லை, 16 செல்வங்கள் சொல்கிறது. அது என்னென்னா கல்வி, ஞானம், கலையாத கல்வியும் குன்றாத இளமையும் வர்றது. இளமை வந்து எப்போதுமே மாறக்கூடாது. இந்த மாதிரி கல்வியில் ஆரம்பித்து தவறாத சந்தானம்னா குழந்தை பேர் எல்லாமே சேர்த்தது. அன்பு அகலாத மனைவி, இதெல்லாம் சேர்ந்தது வந்து 16 செல்வங்கள் சொல்கிறது. இது எழுதியவர் யாருன்னா அபிராமி அந்தாதி. அந்த அபிராமி அந்தாதியில் தான் அந்த 16 செல்வங்கள் பற்றி வரும். அதோட ஆசிரியர் வந்து அபிராமி பட்டர். ஆனால் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல். கம்பர் எழுதாத நூல் வந்து அபிராமி அந்தாதி. கம்பர் எழுதினது வந்து சரஸ்வதி அந்தாதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது பொருத்தி விடை தருக. கல், பழம், புல், ஆடு. இது வந்து நம்ம மரபு பெயர்களில் படிச்சிருக்கிறது தான். கல் வந்து என்ன பண்ணுவோம், கல் வந்து நிறைய கல் சேர்ந்தால் அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கல் குவியல் அப்படின்னு பேர். பழம் அப்படிங்கிறது வந்து என்ன வரணும், பழம் வந்து பழக்குலைன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா, ஒரு கொலை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பழங்கள் சேர்ந்து இருக்கிறது. அடுத்தது புல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புல்கட்டு எடுமாங்க. நிறைய புல்லை சேர்த்து கட்டி வைக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, புல்கட்டுங்கிறது. அடுத்தது ஆடுங்கிறது. ஆடு வந்து கூட்டமாக போகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் மந்தை அப்படிங்கிறது. அப்போ நம்ம சொன்ன ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டால் பி. அதாவது கல் அப்படிங்கிறதுக்கு குவியல், பழம்ங்கிறதுக்கு குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. இது எல்லாமே மரபு பெயர்கள் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடாத மருந்து பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடாத மருந்து பொருள் மிளகு, சிறுபழுதினை, கண்டங்கத்திரை, சிறுமல்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்தா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது என்னென்னா பஞ்சம் அப்படின்னு சொன்னால் 5 வகையான மூலிகைகள் சேர்ந்து உடல் நோயை போக்குவது போல் இதில் வந்து 5 முத்தான கருத்துக்கள் வந்து மக்களுடைய அறியாமை நோயை போக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடாத ஒரு மருந்து பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து மிளகு அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். இப்போ சிறுபஞ்சமூலத்தில் குறிப்பிட்டுள்ள மருந்துகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டங்கத்துரை, சிறுபழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 தான் என்னது அதில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள். இதோட இயற்றியவர் வந்து காரியாசான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து நீதி நூல்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. அடுத்தது டெம்செட் எனும் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து பெருங்காற்று. சூழலிலும் யாழிலும் இசைக்கப்படும் 7 இசைகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா வண்ணம். அது குழல் யாழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோன்னா நம்மளுக்கு வந்து மூச்சு காற்று மூலமாக இது இசையை உருவாக்குறது தான் வந்து குழலும் யாழும். அது வந்து உலை, குரல், தாரல். குரல் என்னது, காற்று தான் இல்லையா. இதெல்லாம் வந்து என்னதுன்னா குழல் யாழ். இதில் வந்து இசைக்க முடியும். இசைக்க முடியாத ஒன்று என்னன்னு கேட்டால் வண்ணம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குற்றியல் உகர சொற்களை சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து அது எந்த வகையான குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து கசட தபர சொல்லுவோம் இல்லைங்களா, கசட தபர. இது வந்து என்னது, வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி இதில் கோ, சு, டு, து, பு, ரு.
இந்த எழுத்துக்கள்ல முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அது வந்து வல்லின குற்றி வன்தொடர் குற்றியல் உகரம் சொல்றாரு. அதாவது குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்ப இந்த கு அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து என்ன இருக்கும், தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடியது. மாத்திரை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு சொல் சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றோம், ஷார்ட் டைம்ல முடிச்சிடும். இதே ஆ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம், கொஞ்சம் லாங் டைமா எடுக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் அதிகமாகுது இல்லையா, அதுதான் அந்த அப்படி சொல்றது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ அப்படி ஆ சொல்லும்போது அதனுடைய மாத்திரை அளவு கூடுது. அது வந்து நெடில் எழுத்து. ஆ அப்படின்னு சொன்னா அந்த சொல்லக்கூடிய காலம் கூடுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மாத்திரைங்கிறது. அப்ப அப்படிங்கும்போது சொல்லக்கூடிய கால அளவு குறையுது, அது வந்து மாத்திரை அளவு. அப்ப இது வந்து என்னது, இது வந்து அரை மாத்திரை, ஒரு மாத்திரை. இதுவே அப்படிங்கும்போது நெடில் சொல்லும்போது 2 மாத்திரை அளவுன்னு சொல்றது. இந்த மாதிரி மாத்திரைகள் இருந்து குறைந்து, இப்போ கூ அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு. ஆனா அது வந்து நம்ம இது பேச்சு வழக்கில் பாக்கு பூ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் தன்னுடைய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிப்பது வந்து குற்றியல் உகரம் அப்படிங்கிறது. இப்போ வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது என்னன்னா, க ச ட த ப ர இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்களுக்கு அப்புறமா இந்த குற்றியல் உகர சொற்கள் வந்துன்னா அது வந்து வன்தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னா, மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, ங ஞ ந ந மன, இந்த மெல்லெழுத்துக்களுக்கு பின்னாடி இந்த கு சு டு து பூர்வ எழுத்துக்கள் வந்தால் அது வந்து மென்தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் எடுங்க அப்படின்னா என்னது, ஆ ஆ இ படிச்சிருக்கோம் இல்லையா, உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களுக்கு பின்னாடி இந்த கு சு டு து பூர்வங்கிற குற்றியல் உகரம் சொற்கள் வந்ததுன்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது மென்தொடர், இதெல்லாம் பார்த்தா நெடில் தொடர் அப்படின்னு சொன்னால் என்னது, நெடில் எழுத்துக்கள். அதாவது மாத்திரை அளவு அதிகமாக இருக்கும் இல்லையா, உயிர் வரிசை இ ஆ ஈ ஊ அப்படின்னு சொல்லி வருங்களா, கே ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதுக்கு அடுத்து கோசு டு பூர்வ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்ததுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். இதுல இன்னொன்று வரும், ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர்னா என்னது, அந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஆயுத எழுத்துக்கு அடுத்து இந்த கூசு டு பூர்வங்கிற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம் பேர். இப்போ ஞாபகம் இருக்குங்களா, இப்போ பாருங்க, நாக்கு வகுப்பு. நாக்கு வகுப்புங்கிறது எதுல முடியுது, நாக்கு அதாவது கூ பூ முடியுது, அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வந்திருக்கு, இக்கு இப்புங்கிற வல்ல எழுத்துக்கள் வந்திருக்கு. ஏன்னா காசாடாத பேராத நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இது வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இந்த வல்லின எழுத்துக்கள் தான் இங்கே வந்திருக்கு, இக்கு இப்பு. அப்போ இது வந்து என்னது, வன்தொடர் குற்றிய லுகரம். அடுத்து பாருங்க, நெஞ்சு இரும்பு. இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், நெஞ்சு இரும்புங்கிறது என்னது, மெல்லின எழுத்துக்கள். இங்கன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இது வந்து என்னது, மென்தொடர் குற்றிய லுகரம். அடுத்து பாருங்க, முதுகு வரலாறு. தூலா அப்படிங்கிறது என்னது, நம்ம முதுகு குறுக்கு அப்படிங்கிறது என்னது, உயிர் தொடர் குற்றியல் உகரம். தூ லா இல்லை என்ன வந்திருக்கு, இத்து கூட்டல் ஊ, இதுதான் என்னது தூ. அப்போ வந்து என்ன எடுத்து உயிர் எழுத்து ஊ வந்துருக்குங்களா. லா அப்படிங்கிறது வந்து இல்லு கூட்டல் ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்துருக்குங்களா, இதுக்கப்புறம் வந்ததுனால இது வந்து உயிர் தொடர் குற்றிய லுகரம். அடுத்து பாருங்க, காது பேசு. அதாவது என்ன வந்திருக்கீங்க, நெடில் எழுத்துக்கள் வந்ததுனால இது வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம். இப்போ நம்ம சொன்ன இந்த ஆப்ஷன் படி ஆன்சர் என்னது, பி. புரியுதுங்களா, நாக்கு வகுப்பு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியல் உகரம், நெஞ்சு இரும்புங்கிறது மென்தொடர் குற்றியல் உகரம், முதுகு வரலாறுங்கிறது உயிர் தொடர் குற்றியல் உகரம், காது பேசுங்கிறது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பாருங்க, அறிவு எனப்படுவது. அறிவு எனப்படுவது பேதையின் சொற் பொறுத்தல், நூல்களை கற்றல், பெரியோர் சொற் கேட்டல், சான்றோர் வழிநடத்தல். இது எல்லாமே அறிவா இருந்தாலும் பேதையின் சொல் பொறுத்தல். பேதைனா என்னது, அறிவில்லாதவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து உடனே எதிர்த்து அவங்கள வந்து எதுவும் எதிர்த்து சொல்றதோ எதுவும் கேட்கறதோ இல்லாம அவங்க சொல்லக்கூடிய சொற்களை வந்து பொறுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னது, அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேதையின் சொல் பொறுத்தல். அடுத்தது வேற்றுமை உருபை பொருத்தி விடையை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. வேற்றுமை உருபுங்கிறது என்ன,
வேற்றுமை அப்படிங்கிறது 8 வேற்றுமை இருக்குது. அந்த 8 வேற்றுமைகளில் முதல் வேற்றுமை வெளி வேற்றுமை, கடைசி முதல் வேற்றுமை எழுவா வேற்றுமை, கடைசி வேற்றுமை வெளி. இந்த ரெண்டுக்குமே என்ன கிடையாதுன்னு கேட்டால் உருபு கிடையாது. மீதி இருக்கிற 2லேருந்து 7 வரைக்கும் தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் வேற்றுமை உருபுகள் இருக்குது. இப்போ பாருங்கள், ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இது எல்லாம் தான் வேற்றுமை உருபுகள். அந்த 6 உருபுகள் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை, ஆளுங்கிறது 3, கூ வந்து 4, இன் வந்து 5, 6, 7. புரியுதுங்களா? இப்போ ஐ அப்படிங்கிறது என்னது? 2வது வேற்றுமை உருபு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. அடுத்து பாருங்க, கண்கிறது என்னது? 7ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது கூங்கிறது என்னது? 3ஆம் வேற்றுமை. கூங்கிறது என்னது? 3ஆம் வேற்றுமை உருபு. கூங்கிறது வந்து 4ஆம் வேற்றுமை உருபு. அதுங்கிறது என்னது? 6ஆம் வேற்றுமை உருபு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன விடைப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து டி. அது 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? கூ. 6ஆம் வேற்றுமை உருபு என்னது? அது. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. 7ஆம் வேற்றுமை உருபு கண். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இது 6மே வந்து என்னென்னா வேற்றுமை உருபுகள். முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இந்த உருபுகளை அடிப்படை கொண்டு வேற்றுமை எத்தனாவது வேற்றுமை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ அடிக்கோட்ட சொல்லுக்கான எதிர் சொல்லை தருக. அதாவது மரம் வந்து ஒரு நாள் வெட்டப்படுவோம்னு சொல்லிட்டு விசனம் அடைந்தனையோ அப்படின்னு சொன்னால் வெட்ட போகிறோன்னு தெரிஞ்சு விசனம் அப்படின்னு சொன்னால் கவலைப்படுதல். விசனங்கிறதுக்கு பொருள் என்னன்னா கவலை. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல். அப்போ நமக்கு என்ன தெரியுது? விசனம்னா கவலை. அப்போ கவலைன்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? மகிழ்ச்சி. கவலை, துன்பம், கோபம் இது எல்லாமே என்னது? ஒரே பொருள் தரக்கூடியது. மகிழ்ச்சிங்கிறது தான் அதுக்கு எதிர்பொருள். இது சரியான மரபு சொல்லை பொருத்தி விடை தேறுக. தண்ணீர், பால், சோறு, முறுக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? எதுவுமே முறுக்கு சாப்பிட்டேன், தண்ணி சாப்பிட்டேன், பால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு மரபு பெயர் சொல்லி தான் நம்ம அழைக்கணும். இதுதான் நமது முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்படி பார்க்கும்போது தண்ணீர் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டோன்னா, தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடி. அடுத்தது பால் வந்து என்ன பண்ணுன்னா, பால் வந்து பருகு. சோறு வந்து உண். முறுக்கு வந்து தின். ஓகேங்களா? இதுதான் சரியான விடை. இந்த ஆப்ஷன் வர்றது வந்து ஏ. தண்ணீர் குடி, பால் பருகு, சோறு உண், முறுக்கு தின். அடுத்தது, சித்தாளு கவிதையில் தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு இவ்விடங்கள் சுட்டும் அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து அணி அப்படின்னு சொன்னால் அழகுன்னு சொல்லுவாங்க, அழகுபடுத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு செய்யுளுக்கு வந்து அழகு தரக்கூடிய செய்திகளை சேர்த்து சொல்வது தான் அணி அப்படிங்கிறது பேர். இப்போ உவமை அணின்னு சொல்லுவாங்க. உவமை அணின்னா என்னது? அது போல இது அப்படின்னு சொல்லி பொருத்தக்கூடியது. மதிமுகம் சொல்லுவாங்க. மதிமுகம்னு என்னது? நிலவு போன்ற முகம். இது வந்து உவமை அணி. ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு சொல்றது, கம்பேர் பண்ணி சொல்றது. அது வந்து உவமை அணி அப்படிங்கிறது. உருவகம் அணி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மதிமுகம் சொன்னோமா, மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உருவகத்தை, மதிக்கு வந்து முகத்தை உரிமையாக சொல்கிறாங்க, உருவகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உவமையாக சொல்கிறாங்கங்கிறத வெளிப்படையாக சொல்கிறது வந்து உருவக அணிங்கிறது. அதில் வந்து இப்போ சிலேடை அணின்னு சொல்லியிருக்காங்க. சிலேடை அணி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, வெளியே பார்க்குறதுக்கு ஒரு பொருள் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிறது வேறொரு பொருளாக இருக்கும். அதாவது 2 பொருள் பட பாடல் பாடுவது தான் என்னது? சிலேடை அணி. சித்தாளு கவிதையில் ஒரு கவிதையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், தலைக்கணமே வாழ்வாகி போனது இவளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெண் வந்து சித்தாளுன்னு என்னது? தலையில் வச்சு சுமந்துட்டு போவாங்க இல்லையா, கட்டிட வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு வந்து தலைக்கணமே அப்படின்னா தலையில் வந்து என்ன இருக்குது? பாரத்தை சுமந்துட்டு போகிறது தான் அவளுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு பொருள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்கணம். தலைக்கணம்னு என்னது? ஆணவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து தலையில் ஆணவமும் இருக்குது, தலையில் வெயிட்டும் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவளுக்கு இறக்கப்பட்டு சொல்கிற மாதிரியே அவளுக்கு வந்து தலைக்கணம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்னென்னா சிலேடை அணி அப்படிங்கிறது.
அடுத்தது வந்து சில இதை கொடுத்துருக்காங்க, அதாவது பழமொழிகள் சொல்லி அதுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, பசுமரத்து ஆணி போல, விழலுக்கு இறைத்த நீர் போல. அதாவது என்ன அப்படிங்கன்னா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னு சொன்னால், ஒரு காக்கை உட்கார நேரத்தில் பனம்பழம் என்ன செய்யுது, பனைமரத்துலேருந்து அந்த பழம் வந்து கீழே வந்துட்டு, ஆனால் அது வந்து காக்கை உட்காந்ததுனால விழலை, கரெக்டாக காக்கா உட்காரும், அது தொங்கிட்டு இருந்து ஏற்கனவே விழுந்துட்டு. இது என்னன்னா எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி. அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, தற்செயலாக நடந்தது. என்ன சொல்ல, காக்கா வந்து பனம்பழம் விழுங்கிறது நினச்சி செய்யலை, அது உட்காரவும் தற்செயலாக என்ன ஆயிடுச்சு, அது கீழே விழுந்துடுச்சின்னு சொல்கிறது. அதனால காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது என்னென்னா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது என்னென்னா எதிர்பாராதது. அதாவது கிணறு தான் வெட்டதுக்குன்னு போயிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல என்ன வந்துடுச்சா, பெரிய பூதமே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பூதம் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இப்படி வந்து இதை எதிர்பாராத நிகழ்வை தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பசுமரத்தில் பசுமையான மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் வந்து ஆணி அரைஞ்சா என்ன ஆகும், அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே பிடுங்க முடியாது, அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு வந்து மனசில் ஒன்று ஈஸியாக பதிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, வெளியே எடுக்கவே முடியாது, அது வந்து நம்ம மனசை விட்டு நீங்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதுக்கு உதாரணம் தான் என்னென்னா எளிதில் மனதில் பதித்தல் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு தான் பசுமரத்து ஆணி போலன்னு சொல்கிறது. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். அதை விழல் அப்படிங்கிறது தேவையில்லாத புல்லுக்கு வந்து நம்ம நீர் ஊற்றி வளர்க்குறதுனால ஏதாவது நமக்கு பயன் கிடைக்க போதா, பயன் கிடைக்காது இல்லைங்களா. அதுதான் தேவையில்லாத ஒரு செயலுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்கிறது. இப்போ நம்ம சொன்ன ஆப்ஷன் வந்து என்னென்னா டி. அதாவது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வு, தற்செயலாக நடந்தது. பனம்பழம் விழுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே காக்கை உட்காரல, காக்கை உட்காரும், அந்த பனம்பழம் விழுந்தது. அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலங்கிறது எதிர்பாராதது. கிணறு தான் வெட்டணும்னு போனாங்க, அந்த இடத்துல பூதம் வரும்னு எதிர்பார்க்கல. அடுத்தது பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போலன்னா பசுமையாக இருக்க மரத்தில் ஆணி வந்து சீக்கிரமாக இறங்கிடும். அதே மாதிரி நம்ம உள்ள சின்ன வயசில் படித்தது, அதனால தான் சொல்லுவாங்க படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சின்ன வயசில் படித்தது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்து போகாது. அது விழலுக்கு இறைத்த நீர் போல, தேவையில்லாத புல்லுக்கு வந்து நம்ம நீர் இறைச்சனால நமக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, கிடைக்காது. அதுதான். அடுத்தது அன்பால் கட்டினார் இத்தொடர் எவ்வகை எவ்வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை தொடர், எழுவாய் தொடர், இடைச்சொல் தொடர், பெயரெச்சை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இல்லை என்னன்னா, அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது வேற்றுமை தொடர். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அன்பு அப்படிங்கிறது தான், ஆனால் இதில் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்ததுனால வேற்றுமை தொடர். அன்பால் அப்படிங்கிறத பிரிக்கும்போது அன்பு கூட்டல் ஆள், அந்த அன்புங்கிறது ஒரு பண்பு, ஆள் அப்படிங்கிறது என்னன்னா வேற்றுமை உருபு அப்படிங்கிறதுனால இது வந்து என்னன்னா வேற்றுமை தொடர். அடுத்தது பாடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையற்ற தொடரை தேர்க. அதாவது பாடு அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதை வச்சு தான் பாடுகின்றான், பாடினால் எல்லா செயல்களும் வர்றதுக்கு அடிப்படை. வேர்ச்சொல்னா என்னது, அடிப்படையான சொல். அதில் வந்து வினை எச்சம் கேட்டிருக்காங்க. வினை எச்சம்னாலே நமக்கு தெரியும், அந்த ஒரு செயல் வந்து முடிவடையலை, அடுத்து பின்னாடி ஏதோ ஒன்று வருது, தொடர்ந்து வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது தான் என்னது எச்சம். மிகுதி எச்சம்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது, மீதி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் பாடி வந்தான், பாடிய பாடல், பாடுகின்ற கவிதை, பாடும் கண்ணன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது நமக்கு எச்சம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பாடி. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதோ முடிவடையலாம் தெரியுது இல்லைங்களா. வந்தான் அப்படிங்கிறது என்னதுல ஒரு செயல், வந்தான் அப்படிங்கிறது என்னது ஒரு வினை, வருதல் அப்படிங்கிற ஒரு செயல், வந்தானுங்கிற வினையை சொன்னதுனால. இதே பெயரச்சமாக இருக்கணும், என்ன வரும், பாடிய மாணவன், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பெயரச்சமாக இருக்கணும். வந்தான் அப்படிங்கிற வினையை சொன்னதுனால இது வந்து வினை எச்சம். அடுத்து பாருங்க, தொடர்களை பொருத்தி விடை தருகன்னு சொல்லியிருக்காது. அப்துல் நேற்று வருவித்தான், கவிதா உரை படித்தாள், அருண் நேற்று வந்தான், உரை தேன்மொழியால் படிக்கப்பட்டது. இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்னது, அப்துல் அப்படிங்கிறவன் தானாகவே வந்துட்டான், அப்போ அதுக்கு பொருள் என்னது, தன்வினை தொடர். இதே அப்துல் நேற்று வருவித்தான், வருவித்தான் அப்படிங்கிறது என்னது, அப்துல் வந்து என்ன பண்ணுறான், ஒருத்தரை வந்து வர வச்சிருக்கான், அவரை வந்து வரும்படி செய்தான் அப்படிங்கிறது என்னது, பிறவினை
தொடர். அடுத்தது கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது என்னது? கவிதா வந்து தானாகவே அந்த உரையை படிச்சிருக்கிறா, அது வந்து செய்வினை. அருண் நேற்று வந்தான். அருண் வந்து தானாகவே வந்ததுனால இது வந்து தன்வினை தொடர். அடுத்தது உரை தேன்மொழியால் படிக்கப்பட்டது. அவன் என்ன பண்ணியிருக்கா? அதாவது உரை வந்து தேன்மொழியால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து பேசி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ராவணா கில்டு பை ராவணா கில்டு பை ராமன் சொல்றதுங்க இல்லையா? அதுதான் வந்து செயப்பாட்டு வினை அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆப்ஷன் வர ஆன்சர் வந்து டி. அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை. வருவித்தான் இது யாரோ ஒருத்தவங்கள வர வச்சிருக்கிறான், சரிங்களா? யாரோ ஒருத்தரை வர வச்சது யாரு தான்? அப்துல். அதனால அது வந்து பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள். கவிதா வந்து என்ன பண்றா? தானாகவே ஒரு உரையை படிச்சிருக்கா, அது வந்து செய்வினை தொடர். அருண் நேற்று வந்தான். அருண் வந்து தானாகவே வந்தான், தன்னை பற்றியே வருது. அதாவது செய்வினைக்கும் தன்வினைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வினைங்கிறது கவிதா உரை படித்தாள், வேற ஏதோ ஒரு உரையை படிச்சிருக்கா. கவிதா தான் செய்திருக்கா, ஆனால் என்ன பண்ணியிருக்கா? வேற ஏதோ ஒரு உரையை படித்ததுனால அது வந்து செய்வினைன்னு ஆயிடுச்சு. அருண் நேற்று வந்தான் அப்படிங்கிறது அருண் தானாகவே வந்தான், சரிங்களா? அதனால தான் அது வந்து என்ன ஆகுது? தன்வினை அப்படிங்கிறது. இதுதான் தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது உரை தேன்மொழியால் படிக்கப்பட்டது. இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். மணநூல் என்று அழைக்கப்படும் ஐம்பெருங்காப்பிய நூல் என்னன்னு கேட்டால் சீவக சிந்தாமணி. நமக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் நூல் பெயர்கள் தெரியலைங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, நீலகேசி, குண்டலகேசி, ஞாபகம் இருக்குங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள். அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் என்னெல்லாம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் தான் என்னது? ஐம்பெருங்காப்பியங்கள். ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னெல்லாம்? நம்ம இதில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது குண்டலகேசி, அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள்ங்கிறது படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதில் ஒன்று தான் இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது. அந்த சீவக சிந்தாமணிக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னா மணநூல் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னு கேட்டால், சீவகன் அப்படிங்கிறது வந்து 8 பெண்களை மனம் முடித்திருக்கிறாரு. மனம்னா என்ன? திருமணம் முடித்ததுனால இந்நூலுக்கு வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அடுத்தது பொருத்தி எழுது. மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர். நம்ம இது ஏற்கனவே பார்த்தது. அந்த வன்தொடர் குச்சியில் இருக்கிறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான். வன்தொடர்னா என்னது? வல்லெழுத்துக்கள் க, ச, ட, த, ப, ர, அதுக்கு அப்புறம் கு, சு, டு, து, பு, ரு அப்படிங்கிற குச்சியில் இருக்கிற சொற்கள் வரணும். அதுதான் வந்து வன்தொடர். மென்தொடர்னா ஞெஞன, நமன அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி வர்றது. இடைத்தொடர், உயிர்த்தொடர்னா உயிர் எழுத்துக்களுக்கு அப்புறமா வர்றது. இடைத்தொடர்னா என்னது? எரல, வள அப்படின்னு. அதாவது எரல வளல அப்படிங்கிற இடைத்தொடருக்கு, இடை சொற்களுக்கு அப்புறமா வருது, சரிங்களா? இப்போ பாருங்க, வன்தொடர் அப்படிங்கும்போது என்ன இது வரணும்? வன்தொடருக்கு வந்து பாக்கு. ஏன்னா இக்குங்கிறது என்னது? வல்லெழுத்து, வல்லின எழுத்து. மென்தொடர் அப்படிங்கும்போது பந்து, இந்து, அதாவது மென்தொடர் மெல்லின எழுத்துக்கள் வருது இல்லைங்களா? ஞெஞன, நமன, அந்த ந அப்படிங்கிறது வந்திருக்கு. இடைத்தொடருங்கிறது என்னது? எரல, வளல பார்த்தோம் இல்லைங்களா? அது வந்து இரு வந்திருக்கு இல்லைங்களா? அதனால. உயிர்த்தொடர் என்னது? அரசு. இந்த ரா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னது? கூட்டல் ஆ, உயிர் எழுத்துக்கு அப்புறம் வந்ததுனால இது வந்து உயிர் தொடர்ன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம சொன்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றார். இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் தமிழ் விடு தூதுங்கிற நூலில் தான் இந்த பாடலடி இடம்பெற்றிருக்கு. அதாவது தமிழ் மொழியை பற்றி சிறந்து கூறும்போது இந்த பொருளை சொல்லியிருக்கிறாங்க. முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்ற, அதாவது தேவர்களுடைய என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குணத்தை நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றது. இளவேநீர் காலத்திற்குரிய பெரும் பொழுதுகள். அதாவது நம்ம வந்து தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா,
மக்களுடைய வாழ்க்கையை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால், நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நிலம்னா என்னது? மக்கள் வாழக்கூடிய அந்த மலைப்பகுதி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சின்ன வயசில் படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திணைகள். திணைகள்னு என்னது? மக்கள் வாழக்கூடிய நிலங்கள். அந்த நிலங்களில் வந்து பொழுது அப்படிங்கிறது ஒன்று வரும். பொழுது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு வருஷத்தை வந்து 6 காலமாக பிரித்து, அதாவது சீசன் சொல்லுவோம் இல்லைங்களா, சீசனாக பிரிச்சிருக்கிறது தான் வந்து பொழுது அப்படிங்கிறது. அது வந்து கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் சொல்கிறது. கார்காலம்ங்கிறது ஆவணி, புரட்டாசி, அதாவது மழை பெய்யக்கூடிய காலங்கள். குளிர்காலம்ங்கிறது ஐப்பசி, கார்த்திகை. அடுத்தது முன்பனி காலம்ங்கிறது மார்கழி, தை. பின்பனி காலம்ங்கிறது மாசி, பங்குனி. இளவேநீர் காலம்ங்கிறது சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம்ங்கிறது ஆனி, ஆடி. அதாவது இந்த 12 மாதங்களை வந்து 6 என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த 6 காலங்கள். இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இளவேநீர் காலத்துக்குரிய பெரும்பொழுதுகள் என்ன கேட்டால் சித்திரை, வைகாசி. அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம பார்த்தது வந்து இதுக்கு முந்தைய ஆண்டினுடைய கேள்வித்தாள், விடைத்தாள் கேள்வியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த இதில் வந்திருக்கிற கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் வந்து நம்ம முன்னாடி எடுத்த வகுப்புகளை பார்த்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து தான் நிறைய கேள்விகளே வந்திருக்கு. நன்றி.